안녕하세요. 저는 방탄소년단 ஹாய் ஜோலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சாய்ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் இல்லை செகண்ட் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனல் ஷாட். ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே நான் முடிச்சிருப்பேன், ஆனால் கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக போனால் வந்து பார்க்குறவங்க நமக்கு சோம்பேறியாக இருக்கும்ல, அதனால வந்து செகண்ட் ஷாட்டை கன்வெர்ட் பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஓட்டு வைக்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஹாண்டட் பேலஸ் தான் வரும் ஃபைனல் பார்ட்டு, அதுதான் ஓட் போடுவீங்கன்னு நினச்சேன். பார்த்தா வந்து ப்ரொஃபஸர் லவ் கேட்டிங்க. அந்த அளவுக்கு கூட எனக்கு கமெண்ட் வரல. கமெண்ட் வந்தால் கூட நான் நினச்சிருப்பேன். பார்த்தா வந்து ஹாண்டட் பேலஸ் கேட்டுட்டீங்க. சாரி ப்ரொஃபஸர் லவ் கேட்டுட்டீங்க. சரி, ஓகே, அது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நான் வச்சுருந்தேன். மேபி இன்றைக்கி சண்டேயா 8:30 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அப்போ வரைக்கும் 1K ரீச் ஆகிடுச்சுன்னா போட்டுருவேன். 1K ரீச் ஆகலை, 999 இருந்தால் கூட நான் போட மாட்டேன். ஓகே, பார்க்கலாம். ஓகே, நான் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோலாம் நான் கல்யாண மனசு எனக்கு இல்லை. நான் மேபி சண்டே இன்றைக்கி வந்து 8:30 நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் மேபி. ஓகே, இல்லைனா மண்டே கூட வரலாம். மண்டே வந்து நாளைக்கு எனக்கு காலேஜு. ஃபஸ்ட்டே வந்து ஒன் ஷாட்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். இப்போது எப்படி எனக்கு தெரியல. சரி, பார்க்கலாம். கடல் இருக்காரு குமார். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லாஸ்ட் பார்ட்டில் வந்து எதில் விட்டுருந்தோன்னா, ஜங்குக்கை வந்து ஜோஹன் வந்து பிடிச்சி வந்து கன் வச்சுருப்பாரு. இன்னொன்று வந்து பாம் ரிமோட் வந்து வச்சுருப்பாரு. இது வந்து பார்த்து நம்ம வாயன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, லைக் சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்து கண்ணை மூடிட்டு 2 வாட்டி வந்து புல்லட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பா. எல்லோரும் ஷாக் ஆகிருப்பாங்க. அங்கேருந்து நான் விட்டுருந்தேன். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாயன் வந்து அப்படியே வந்து புல்லட் அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஆக்சுவலி அந்த புல்லட் வந்து ஜோஹன் கிட்ட பாயலை. அது வந்து அந்த புல்லட் எங்கேயும் போயிருக்கும். அது நம்ம ஜோஹன் டக்குன்னு பயந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் 2 கையில் இருக்கிற அந்த கன்னையும் ஒரு கையில் இருக்கிற ரிமோட்டையும் அப்படியே வந்து பயந்து அப்படியே வந்து விட்டுருப்பாரு. அந்த 2 பொருளையும் விட்டு பயந்து அப்படியே வந்து லைக் நிற்கிறாரு. பக்கத்தில் வந்து ஜங்குக்கும் அப்படியே நிற்கிறா ஷாக் ஆகிட்டு. அந்த 2 புல்லட்டும் வந்து எங்கேயோ போயிடுச்சு. அப்போது டக்குன்னு நம்ம ஒயின் வந்து ஒரு மாதிரி கண்ணை வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாவ. நம்மளா ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடி ஷூட் பண்ண நிலைமை போயிட்டியா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம பார்த்துன்னு இருக்கும்போது நம்ம ஒயின் வந்து ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கா. அப்போ கீழே இந்த ஏதோ பிளட்டு போகிற மாதிரி இருக்குது. லைக் அப்படியே அந்த மழை பெஞ்சின்னு இருக்கும்ல, அந்த மழை வந்து ஸ்டாப்பே ஆகிருக்காது. அந்த மழை பெஞ்சினே இருந்திருக்கும். அந்த மழை தண்ணியில் அப்படியே வந்து கீழே பார்த்தா ஃபுல்லாக பிளட்டுக்கார. எல்லோரும் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. பார்த்தா பின்னாடி வந்து போலீஸ் நின்றுப்பார். அது வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒயின் மேலே நம்பிக்கை இல்லாமல் வந்து ஜோஹன் வந்து பின்னாடி நின்று ஷூட் பண்ணியிருப்பார் பட்டுன்னு சொல்லிட்டு. அது வந்து புல்லட்டாக வந்து சவுண்ட் கேட்கல. லைக் சேம் டைம் ஒயினும் புல்லட் ரிலீஸ் பண்ணியிருப்பா, அந்த போலீஸும் ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த சவுண்டில் வந்து இந்த சவுண்டு கேட்கல. அப்போது அப்படியே வந்து அந்த பிளட்டுக்காரை பார்த்துட்டு ஒயின் வந்து செம்ம ஷாக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டா, பயந்துட்டா அவ. அப்போது ஜோஹன் வந்து ஒரு மாதிரி லைக் ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே விழ போகிறாரு. அப்போட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடி போய் நம்ம ஒயின் அப்படியே பிடிச்சிக்கிறா. ஜோஹன் என்னாச்சு? ஜோஹன் என்னாச்சு? ஜோஹன் விட்டு போகாத ஜோஹன், எனக்கு பயமாக இருக்கு ஜோஹன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுவுறா. அப்போது ஜோஹன் வந்து விட்டு போகணுன்னு சொல்லிட்டு தானே வாயன் ஷூட் பண்ண நீ தயங்கிட்ட, ஷூட்டும் பண்ணிட்டேன். ஆனால் உன் கையால் நான் சாவலை, அது எனக்கு போதும். யாரோ ஒரு கையால் தான் நான் சாக போகிறேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாயின். இல்லை ஜோஹன், உனக்கு எதுவும் ஆகாத ஜோஹன் இந்த மாதிரி சொல்லாத ஜோஹன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜோஹன் உனக்கு எதுவும் ஆகாது. இல்லை வாயன், அவ்வளோதான், என்னை மறந்துடுவேன் நினைக்கிறேன். என் வாழ்க்கையை நல்லா வாழுவாள் ஜோஹன். அப்படிலாம் சொல்லாத ஜோஹன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஜோஹன். ப்ளீஸ் உனக்கு எதுவும் ஆகாது ஜோஹன், நான் சொல்கிறேன் ஜோஹன். எதுவும் இல்லை ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணிலேருந்து அப்படி தண்ணி வருது நம்ம ஜோஹன் கண்ணிலேருந்து. ஒரு மாதிரி ஆகிட்டார் அவர். ஃபஸ்ட்டு நம்ம ஒயின் வந்து அது கன் எடுக்கும்போதே வந்து செத்துருப்பார். இப்போது இதெல்லாம் வந்து அவருக்கு வேறு எதுவும் இல்லை. அதுதான் சொல்கிறாரு, நீ கையில் புல்லட் எடுக்கும்போது நான் ஒயின் செத்துட்டேன் வாயன். என்னை சாக எடுக்கவே நீ துடைஞ்சிட்ட. என்னை தவிர உனக்கு நிறைய நல்ல விஷயம், நிறைய முக்கியமான விஷயம்லாம் இருந்திருக்கு. அதுலேயே நான் செத்துட்டேன். இதில் எனக்கு எதுவுமே இல்லை வாயன்.
இப்போ என் உடம்பு தான் சாகுது, மனசு செத்துருச்சு வயன். இல்லை ஜோஹன், அப்படிலாம் சொல்லாத ஜோஹன், நீ தான் ஜோஹன் எனக்கு எல்லாமே. ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இந்த மாதிரி நீ டிசிஷன் எடுத்த? நீ ஏன்டா இதுக்காக நீ எனக்கு வந்து எனக்கு ஏன்டா காதலிச்ச? காதலிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்டா என்ன காதலிச்ச? தெரியல வயன், உன்னை பார்த்துட்டு மாதிரி காதல் வந்துடுச்சுடி. ஆனால் ஒரு பொழுதும் உன்னை துரோகம் பண்ணவோ, உன்னை நான் பொய்யோ காதலோ பண்ணலை வயன். உன்னை நான் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணேன்டி, ரொம்ப ட்ரூவா அப்படின்னு சொல்லிட்டு கணத்து மேலே கை வைக்கிறாரு வயன். கணத்துல அப்படியே பிளட்டாக இருக்குது. அப்படியே வயன் தேம்பி அழுகுறேன். அப்படி பண்ணாத ஜோஹன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை அப்படியே வந்து ஜோஹனோட கையை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிறா. அப்போது ஜோஹன் வந்து அப்படியே வந்து ஜங்குக்கை பார்க்குறாரு. லைக் கண்ணை மூடி கண்ணை துடைக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாரு. அது வந்து ஜங்குக்கு புரியல. ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. அப்போது ஜோஹன் வந்து ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அப்போது நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே கீழே குனிகிறாரு. அப்போது ஜோஹன் வந்து ஏதோ காதில் சொல்கிறாரு நம்ம ஜங்குக்கிட்ட. ஜங்குக்கும் ஏஞ்சி, கண்டிப்பாக ஜோஹன், கண்டிப்பாக உனக்காகவே பண்ணுறேன் ஜோஹன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. வயனுக்கு இதெல்லாம் எதுவும் பொருட்படலை. அவன் வந்து ஜோஹன் என்னை விட்டு போகாத ஜோஹன், எனக்கு வலிக்குது, நான் ஏதோ ஒரு அவசரத்தை நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் அது எனக்கு ரொம்ப வலிச்சுதுண்ணா, நான் வேணும்லாம் பண்ணலடா, என்னை மன்னிச்சிடு ஜோஹன். இல்லை வயன், இல்லை, உன் மேலே எதுவும் தப்பு இல்லை, உன் மேலே சுத்தமாக தப்பு இல்லை, என் மேலே தான் எல்லாம் தப்பு இருக்குது. நீ எதுக்கும் கில்ட்டி ஆகாத வயன். இல்லை, நீ கில்ட்டு படுற மாதிரி எனக்கு எதுவும் ஆகாது ஜோஹன். இல்லை வயன், கில்ட்டு படாத. நான் தான் எல்லாமே தப்பு பண்ணேன், தப்பு ஃபுல்லாகவே என் மேலே தான் இருக்குது. நான் தான் உன் வாழ்க்கையில் வந்து உன்னை ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். நான் உன்னை அழகாக வச்சுட்டேன், உன் கல்யாணம் தண்ணி வர வச்சுட்டேன். அதிலே பாதி செத்துட்டேன் வயன், அதிலே பாதி செத்துட்டேன். இல்லை ஜோஹன், அப்படிலாம் சொல்லாத ஜோஹன், அப்படிலாம் சொல்லாதுன்னு சொல்லிட்டு கதறி அழுகுற வயன். அப்போ ஜோஹன் வந்து, போதும்டி, எனக்காக அழுவாதடி, போதும், எனக்காக உன் கண்ணில் சிந்தின தண்ணியே போதும்டி, இனிமேல் அழுவாத வயன். இனிமேல் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் எனக்காகடி. இப்போ வரைக்கும் காதலிச்சு எனக்காக ஒரு ஐ லவ் யூ சொன்னதில்லை, ஐ லவ் யூ டூவும் சொன்னதில்லை. எனக்காக அந்த 3 வார்த்தை சொல்லுவியா வயன்? அந்த 3 வார்த்தை சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹன் கேட்குறாரு. அப்போ வயன் வந்து, என்னடா இந்த நிலைமையில கேட்குற? இந்த நிலைமையில ஏன் கேட்பேன்? இந்த நிலைமையில எப்படிடா என்னால் சொல்ல முடியும்? இப்போ உன் மேலே வெறுப்பாக தானே வருது ஜோஹன். எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டேன், எனக்கு எவ்வளோ ஹார்டான பேரை கொடுத்துட்டேன் நீ. உன் மேலே எனக்கு வெறுப்பு தான் வருது. ஐ ஹேட் யூ ஜோஹன். ஆனால் பட் ஐ லவ் யூ ஜோஹன். I love you so much. I love you தான். உங்ககிட்ட எனக்கு எல்லாமே பிடிக்கும்டா. ஆனால் உன் கூட நான் இருந்தேன், அது 1/2 மணி நேரம். நான் உன்னை வெறுத்தேன்டா, நான் வெறுத்தேன். அந்த உன் கூட இருக்கிற அந்த 1/2 மணி நேரம் எனக்கு பிடிக்கவே இல்லை, தெரியுமா? பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் சொல்கிறோம். அப்போ ஜோஹன் வந்து, ஆமாண்டி, எப்படி உனக்கு பிடிக்கும், எப்படி பிடிக்கும்? அந்த 1/2 மணி நேரம் என்னோட குழந்தை வயனை அழ வச்சிட்டேன்னு, என்னால் நீ அழுதையடி. உன்னை நீ எனக்கு பிடிக்கல நான் சொல்கிறேன், என்னையும் பிடிக்கலடி, என்னையே நான் வெறுக்கிறேன் வயன். ஜோஹன், ஐ லவ் யூ ஜோஹன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் வந்து வயன் வந்து கிஸ் பண்ணுறா ஜோஹனுக்கு. அப்படியே வந்து கிஸ் பண்ணி அவள் எடுக்கிறா. ஒரு மூமெண்ட்டும் இல்லை ஜோஹன் கிட்ட இருந்து. வயன் வந்து, ஜோஹன் விளையாடாத ஜோஹன் ஏஞ்சிட ஜோஹன் ப்ளீஸ் ஜோஹன், உன் காலில் நான் விழுறேன்டா, நீ ஏஞ்சிடா, எனக்கு கஷ்டப்படுதாடா ஜோஹன், எனக்கு வலிக்குதுடா, எனக்கு ரொம்ப வலிக்குது, ஏஞ்சிடு ஜோஹன் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்றா. நோ மோமெண்ட். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்றா. அப்போ வயனோட அம்மா வந்து, வயன் அழுவாதடின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி கதறாங்க. அப்போது ஜங்குக்கோட அப்பாவை பார்த்து கை கும்படி, மாமா ஜோஹன் வந்து என்ன வேணால் பண்ணட்டும், அவன் நாட்டுக்கு துரோகம் தான் பண்ணான், ஆனால் அவன் எப்போதும் என்ன துரோகமாக யோசிச்சதில்லை. தயவு செஞ்சு இவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போட்டுறாதீங்க இந்த போனத்தை. தயவு செஞ்சு இந்த ஓரத்தில் இந்த நாட்டுக்கு துரோகம் தான் பண்ண நினச்சான்,
ஆனால் என்ன துரோகம் பண்ண நினைக்கல. இந்த நாட்டோட ஓரத்தில் அவனுக்காக ஒரு இடம், அவன் பணத்தை புதைக்கிறதுக்காக ஒரு இடம் கேட்குறேன். உன் காலில் வேணா மாமா, தயவு செஞ்சு அது மட்டும் ஜோனுக்கு மன்னிச்சு அதை இடம் மட்டும் கொடுங்க. தயவு செஞ்சு அவனுக்கு இல்லைனாச்சும் எனக்காக பண்ணுங்க மாமா, எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கும்பிட்டு கேட்குறா. அப்போ அவர் மாமா ஒரு மாதிரி ஆயிட்டாரு. இல்லை வயன், கண்டிப்பாக வயன், நீ சொன்னதுக்கு நான் எப்போம்மா தட்டியிருக்கேன். நீ என் பொண்ணு மாதிரிம்மா, நீ என் பொண்ணு மாதிரி. பரவாயில்ல, உன்னோட காதலனாகவே இருந்தால் கூட உனக்கு எல்லாமே உரிமை இருக்குது வயன், உரிமை இருக்குது. இந்த நாட்டில் நீயாச்சும் இருக்கல, உனக்காச்சும் அந்த உரிமை இருக்குல்ல. அந்த உரிமையில் நீ அந்த பையனை காதலிச்சதோ, அந்த பையன் உனக்கு காதலிச்சு இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருந்தா கூட அவனும் உனக்கு காதலிச்சிருக்கா, நீயும் உனக்கு காதலிச்சிருக்கல. அந்த உரிமை உனக்கு இருக்க வயன், நீ கேட்க தேவையில்லை, உன் இஷ்டம் போலே நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நன்றி மாமா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா, ரொம்ப திரும்பி அழுவுறா. அப்போது உங்கள் மயனோட அம்மா அப்பா ஜங்குக்கெல்லாம் ரொம்ப கன்சல்ட் பண்ணுறாரு. அவங்க அம்மாலாம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மயன் மன்னிச்சிருடி, நான் அடிச்சதுக்கு ரொம்ப மன்னிச்சிருடி, ஆனால் என்ன இருந்தாலும் உன் மேலே இருக்கிற பாசம் குறையல மயன். அழுவாதம்மா, அழுவாத என் தங்கம்லாம், அழுவாதடா, அழுவாத, விடு விடு, இந்த எல்லாமே நான் உனக்கு கொடுக்குறேம்மா, நான் உனக்கு கொடுக்குறேன், தயவு செஞ்சு அழுவாதுன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் ரொம்ப கட்டி பிடிச்சி அழுகுறாரு. மயனும் வந்து அவளோட இருக்கிற பாரம் ஃபுல்லாகவே கொட்டுறா, எல்லாமே கொட்டி தீர்த்து அழுகுறா ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் வந்து ஜொஹானா வந்து எப்படியோ வந்து அங்கே அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து போகிறாங்க. காரில் வந்து ஒயனும் அந்த ஜொஹானை வச்சுக்கிட்டு அப்படியே அழுகுறா. ஜங்குக்கு வந்து கன்சோல் பண்ணிகிட்டே வராரு. அதுக்கப்புறம் வந்து ஜொஹானை வந்து ஒரு இடத்துல வந்து புதைச்சிடுறாங்க. இந்த விஷயம் யாருக்கும் லீக் பண்ணாமல் அப்படி பார்க்குறாங்க. ஜொஹானை மட்டும் வந்து அவரை மட்டும் தள்ளிட்டு மற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்கள மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பாங்க. அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, இது வந்து ஒயனோட ரிக்வெஸ்ட், அவர் ரொம்ப உடஞ்சிருக்கா, இன்னும் உடைய வைக்காதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு. ஜொஹானா வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காட்டாதீங்க, இது ஃபுல்லாக மறைச்சிருங்க, இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்க. எத்தனை ஒரு 3 பேர் அந்த மாதிரி தானே இருப்பாங்க. அவங்களும் வந்து பரவாயில்ல, என்ன இருந்தாலும் ஒயன் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே, பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்கிட்டோம், நாங்கள் யாருக்கிட்டே சொல்லலை, நான் லீக் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க. ஜொஹானா வந்து புதைச்சிட்டு அப்படியே வராங்க. அவங்களுக்கு வர மனசே இல்லை. அது அப்படியே அந்த கல்லறையை பிடிச்சிட்டு அப்படியே அழுகுறா, அப்படி தேம்பி அழுகுறா. அந்த மண்ணெல்லாம் ஒட்டுது அவங்க மேலே, மழை ஃபுல்லாக பெய்யுது, அவளால் வரவே முடியல. அப்படி உட்காந்துட, ஜோன் ஏன்டா இப்படி பண்ணேன், என்ன ஒரேடியாக நான் விட்டு தானடா நான் போகிறேன்னு சொன்னேன், அதுக்கு நான் ஒரேடியாக விட்டு போகிறான்னு இருந்துட்டல்ல, ஒரேடியாக விட்டு போக நினச்சிட்டல்ல, ஏன்டா இதுக்கு இப்படி ஆன, என் தப்பு தான் இருக்கு, நானும் ஷூட் பண்ணலான்னு நினச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறா. இப்போ ஜங்குக்கு வந்து முதுகில் கை வைக்கிறாரு, ஒயனோட முதுகில். அப்போ ஒயன் அப்படியே திரும்பி பார்க்குறா. உன் மேலே எந்த தப்பும் இல்லை ஒயன், நீ சப்போஸ் நீ கொண்டு இருந்தனா நீ அதை நினச்சிருக்கலாம், நீ கொண்டு இருந்தால் கூட எதுக்கு ஒயன் கொண்டு இருக்க, எல்லாத்துக்கும் தானே நீ அவனுக்காக எதுக்கு எல்லாமே போகணுன்னு சொல்லிட்டு தானே கொண்டிருக்க, உன்னையும் விட்டு கொடுத்து, உன் மனசையும் விட்டு கொடுத்து, ஜொஹானையும் விட்டு கொடுத்து. ஆனால் உன்னால் அவன் சாவலைல்ல, உன்னால் நானும் தப்பிச்சு, இந்த நாடும் தப்பிச்சிச்சு. ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உரிமையை தானே கொன்றாரு, எல்லாமே சரியாயிடும் ஒயன், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒயனும் வந்து ஆமாம் எல்லாமே சரியாயிடும். ஜோஹர் என்ன நினச்சாரு, நான் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அது இருக்க முடியாது, அவனுக்கு தெரியும், என்னை விட்டு போயிட்டான்ல. ஆனால் இருக்க ட்ரை பண்ணுவேன், அவன் ஆசை கண்டிப்பாக நிராசையாக ஆக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு அப்படியே ஏஞ்சி அங்கே எல்லோரும் இருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸர் இல்லை, அவங்க மாமா மட்டும் இருப்பார், அம்மா அப்பா, அவனோட அம்மா அப்பா. அப்படியே ஏஞ்சி அப்படியே வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் காரில் போய் உட்காந்துக்கிறா. அவளோட எல்லா எமோஷனையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கா. தீராத துயரத்தில் நானும், காற்றோடு கலந்தாய் நீயும்,
நீங்காத நினைவொலியானாய் அன்பே அன்பே. மறுஜென்மம் எடுத்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேனே, உன் கால் தடம் நான் தொடர்வேனே அன்பே அன்பே. ஒரு ஐஸ் வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்தா அந்த ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. அந்த ஐஸ் வேறு யார்தும் இல்லை, ஜங்குக்கோட ஐஸ் தான். ஃபஸ்ட்டு பாட்டில் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணி யோசிச்சு இருந்திருப்பார்ல, இதான் யோசனை நின்றுட்டு இருந்திருப்பார் வேணா ஹக் பண்ணிவிட்டு. ஜங்குக்கோட மனசில் பாவம் என்னோடய குழந்தை எவ்வளோ அழுதுருக்கால, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கால, கண்டிப்பாக ஒரு அழகான வாழ்க்கையை நான் கொடுப்பேன் வாயன், இந்த ஜங்குக் மாமா கொடுப்பான், இந்த ஜங்குக் கொடுப்பான், கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்படியே பார்த்தா ஒயன் அந்த அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே தூங்கியிருப்பா. அப்படியே வந்து ஒயனை வந்து பெட்டில் போட்டுறாரு. ஆனால் ஒயன் வந்து அவரோட வந்து அப்படியே லைட்டாக ஹக் பண்ணியிருக்கா. ஸோ அப்படியே விட மாதிரி இல்லை, விட்டால் வந்து அவரோட தூக்கம் கலைஞ்சிரும், மறுபடியும் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே அவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒயன் வந்து ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறாரு. அப்படியே வந்து மார்னிங் ஆகுது. மார்னிங் வந்து ஒயன் ஏஞ்சிட்டு ஜங்குக்கே ஹக் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ பாவம் மனுஷன், என்னை ஹக் பண்ணிட்டு தூங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஜங்குக் மாமா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்றா. அவரும் வந்து சொல்லுவான், ஏதோ சாப்பிட்றியா என்ன? இல்லை மாமா, அது அது என்ன ஆச்சு வாயன், அது கை கொஞ்சம் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஓகே வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கையை விட்டுறாரு. சாரி மாமா, அது ஏதோ தூக்கத்தில் ஏதோ ஒரு மாதிரி ஃப்ரெஸ்ட்ரேஷனில் உங்களை கட்டி பிடிச்சிட்டேன், அப்படியே தூங்கிட்டேன், அதுதான் உங்கள் தூக்கமாக கெடுத்துருக்கோம்ல. இல்லை வாயன், எதுவும் இல்லை, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடும், காலேஜ்க்கு டைம் ஆகுது போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாரு. அப்போது ஒயன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறா ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு. அப்போது நம்ம ஜங்குக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் ஆண்டி, என்ன கால் பண்ணியிருக்கீங்க? இல்லை ஜங்குக், ஒயன் எப்படி இருக்கா? சொல்கிறதுக்கு இல்லை ஆண்டி, உண்மையாகவே சொல்கிறேன், ஹானஸ்ட்டாகவே சொல்கிறேன், நேற்று அழுதான் இன்னும் சரியாகலை ஜங்கு. 6 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆயும் அவள் இன்னும் சரியாகலைல்ல. அவள் சூசைட்க்கு ட்ரை நிறைய பண்ணிட்டானால தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சேன். அவளை நல்லா பார்த்துக்கோ ஜங்குக். அவன் எப்படி சூசைட் அட்டம் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். எப்படியோ தப்பிச்சோ பொழைச்சோன்னு அவன் வந்துட்டா. மறுபடியும் அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது ஜங்குக், பார்த்துக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. இருங்க ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன் ஒயனை, என்னை நம்பி நீங்கள் விட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கள, உங்கள் பொண்ணை கண்கலாங்காமல் என்னால் கண்கலாங்காமல் நான் பார்த்துப்பேன், கண்டிப்பாக பார்த்துப்பேன் ஆண்டி, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வந்து வச்சுட்டு கட் பண்ணுறாரு. ஆமாம், அந்த இன்சிடெண்ட் நடந்து வந்து 6 months ஆகிருக்கும். அப்போ வரைக்கும் உங்கள் அம்மா வந்து ஒயனை ஒரு குழந்த மாதிரி 2 வயசு 3 வயசு குழந்தை எப்படி பார்த்துப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒயனை பார்த்துருப்பாங்க. ஒரு பெத்த தாய்க்கு அவ்வளோ ஒரு வலியாக இருக்குது பொண்ணு அழுவும்போது, வளர்த்த அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம், காதலிச்ச ஜங்குக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம், அவளோட கண்ணது ஒரு தண்ணி வந்து அவள் டிப்ரெஷனுக்குள்ளே போகும்போது அந்த 6 மாதம் ஒயனுக்கு அவ்வளோ ஒரு கேர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கூட ஒயனை வந்து முன்னாடியே சிரிச்சுக்கிட்டு உள்ளே அவ்வளோ பெயினாக இருப்பாள். ஆனால் அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும், என்ன இருந்தாலும் பெத்த தாயில் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒயனை ஃபீல் பண்ணது. எவ்வளோதான் அவங்க அம்மா வந்து அழிச்சாலும் கொல்லாலும் அவங்க நல்லதுக்கு தான் எல்லாமே பண்ணாங்க. ஒரு நாள் தான் அந்த மாதிரி வந்து ஒயன் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு பாத்ரூமில் லாக் பண்ணிவிட்டு சூசைட் பண்ணியிருப்பா. கையை வந்து கட் பண்ணி சூசைட் பண்ணியிருப்பா. அவங்க அம்மா வந்து சரி சாப்பிட வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒயன் இருக்க மாட்டா. அவங்க வெளில தேடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து பாத்ரூமில் தேடும்போது லாக் ஆகிருக்கும். எப்படியோ வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு எப்படியோ வந்து திறக்க வச்சு சூசைட் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து காட்டும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ப்ளட்டு அவ்வளோ லாஸு, அவங்களோட ப்ளட்டு வேறு ஏதோ O- அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரேரான ஒரு ப்ளட் குரூப். O- மோஸ்ட்டாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், மேபி எனக்கு திங்க் பண்ணுற வரைக்கும் அது வந்து இல்லை. ஸோ அதனால எப்படியோ வந்து அந்த ப்ளட் குரூப்பில் வந்து ரிலேஷன் வந்து ஜங்குக்கு மட்டும் தான் இருந்திருக்கும். அந்த ப்ளட்டு வந்து எப்படியோ வந்து கொடுத்து எப்படியோ ஒயனை வந்து பொழைச்சி வச்சுருப்பாங்க.
அதுக்கப்புறம் வயனை வந்து லைக் அவங்க கூட வந்து தூங்க வைக்கிறாங்க. தனியாலாம் தூங்க விட மாட்டாங்க, அவங்க கூடயே தூங்க வைப்பாங்க. ரொம்ப கேர் பண்ணி பார்ப்பாங்க. டிப்ரெஷனில் இருப்பாள் ரொம்ப. எப்படியும் இந்த மெனக்கெட்டு அவள் வந்து ஸ்டடீஸ் பண்ணுவாள். ரொம்ப நல்லா ஸ்டடீஸ் பண்ணுற ஒரு பொண்ணு. லைக் அவள் ரொம்ப ஆவரேஜ் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிற கேஸ் ஆகிட்டாங்க. காலேஜ் போனாலே இன்னும் வந்து டிப்ரெஷன் ஆகிடுவா. ஏன்னா அந்த இடத்துல ஜோஹான் கற்றுக் கொடுத்தது அதெல்லாம் அவளுக்கு ரிமெம்பராக இன்னும் வந்து அழுதுகிட்டே வந்து வீட்டுக்கு வருவாள். அதனால அவங்க அம்மா காலேஜ் கூட அனுப்ப மாட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து சரி அனுப்பலாம், ஜங்குக் தான் இருக்கான்ல பார்த்துப்பான், கல்யாணம் ஆகிடுச்சில்ல, ஸோ எல்லோரும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பி வந்து லைக் அலோவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒயின் வந்து தேர்ட் இயர்க்குள்ளே போகிறாள். அதனால ஒயனை வந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து மறுபடியும் ஸ்டோர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து பெட்டில் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருப்பா. அப்போது ஒரு டோர் சவுண்ட் பார்த்தா ஒயர் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரா. ஜங்குக்கு மாமா போங்க, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு வரா. அப்படியே வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒயன் முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஒயன் அப்படியே பார்க்குறா. ஒயன் சொல்லுங்கள் மாமா, எப்போவுமே நீ என் கூட உண்மையாக மட்டும் இரு ஒயன். உங்கள் அப்பா அம்மா கூட பொய்யா இருந்து அழுகையை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கஷ்டத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எப்போவுமே நீ இருக்காத. எப்போவுமே என் கூட நீ ஹானஸ்ட்டாகவும் உண்மையாகவும் மட்டும் இரு. உனக்கு அழுக வருதா, என் தோல் சும்மா தான் இருக்குது, என் மேலே சாஞ்சி அழு. ஓகே, உனக்கு ஹாப்பியாக இருக்கா, எனக்கு கட்டுப்பிடிச்சி ஹாப்பியாக குதி, சந்தோஷமாக இரு. எப்போவுமே நான் உன் கூட உண்மையாக நீ என் கூட இரு, அது போதும் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹெட்டை வந்து டேப் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. ஒயன் கண்ணிலேருந்து அப்படி தண்ணி வருது. அட் த டைம் ஒரு சின்ன ஸ்மைல். எப்போவுமே உங்கள் தோல் மேலே சாஞ்சு அழுவேன் ஜங்கு, அது நீ கொடுத்ததே பெரிய விஷயம், அதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே சொல்லிவிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் போயிட்டு ஹேரை வந்து தொடச்சிட்டு அப்படியே வந்து ட்ரெஸ்அப் பண்ணி ரெடி ஆகுறா. அப்படியே ஜங்குக்கு வந்து ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு ஒயன் கிளம்பலாமா, வாங்க மாமா போகலாம். ஜங்குக்குலேயும் கூப்பிடலாம், ஆனால் காலேஜில் சார் தாண்டி, அதுக்கு மேலே எதுவும் கூப்பிடக்கூடாது. தெரியும் மாமா, ஏதோ தெரியாத மாதிரியும் ஃபஸ்ட்டு மாதிரி சொல்கிறீங்க, கல்யாணம் மட்டும்தான் ஆச்சு, மற்றெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறா. ஓகே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்றாரு. ஜங்குக்கும் ஒயனும் வந்து அப்படியே வந்து காரில் ஏறி உட்காந்து போகிறாங்க. அப்படியே வந்து நம்ம ஒயன் வந்து மாமா என்னடி எங்கே நிறுத்துங்க, நம்ம கல்யாணம் ஆச்சு யாருக்கும் தெரியாதுல்ல, அதுதான். ஐயோ பரவாயில்ல சொல்லிக்கலாம், இதில் என்ன இருக்குது, ஐயோயோ வேணாம், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓட்டுவாங்க, நீங்கள் வந்தாலும் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நார்மலாக பேசிட்டு தான் அவன் வந்து கார் விட்டு இறங்கி போயிட்டு அப்படி சொல்லிட்டு போயிட்டு மனசில் நினைக்கிறா, நம்ம கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜோஹானுக்கு அங்கே தெரிஞ்சு அவங்க ஏதாச்சும் ஓட்டி ஜோஹான் கேட்டானா ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து ஏதோ நினச்சிட்டு போகிறா பைத்தியக்காரி மாதிரி. லைக் அவள் ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டா. அவள் ஏதோ ஜோஹான் இருக்கிற மாதிரியும் அவன் கூட பேசுகிற மாதிரியும் லைக் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு ஹாலுசினேஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அப்படியே நடந்து போயிட்டு காலேஜ்குள்ளே போகிற கேம்பஸ்குள்ளே அப்போது வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து அப்படியே டைட்டாக வந்து பேக் ஹக் பண்ணுறாங்க. அப்போது ஒயன் வந்து யார், நான் தாண்டி ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணுறா. ஜோயா நீ அடி, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி போகிறா. சீச்சி அழுவாதடி, இப்போ தான் நான் வந்திருக்கேன், தருதலை மாதிரி வந்து அபசகனமாக அழுகுறேன், இப்போ தான் வந்து காலேஜ் கால் எடுத்து வைக்கிறேன், அவ்வளோ சீக்கிரம் அழுவியே, வாயை மூடு. சரி நீ எல்லாமே தயாங்க சார் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணார் தெரியுமாடி. வாயை மூடு, 2 பேரும் லவ் பண்ணுறீங்க தானே, டிஸ்டர்ப் பண்ணா என்ன, போடி நீ வேறு புது சார் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்டாப் ஆகிக்கிறா. என்னடி அதுவாடி, மேமு சார்லாம் வந்து நல்லா கற்றுத்தராங்க, இந்த தயாங்க சார் மட்டும்தான் வந்து லைக் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாருடி, எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. எனக்கு என்ன தான் அவர் வந்து லவ்வராக இருந்தால் கூட எனக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேடம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் நைட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்றது. என்னடி என்ன பண்ணுவோம், நார்மல் தான் பேசுவோம், டச் பண்ண நான் விட்டுருவேன், நான் கையெல்லாம் உடச்சி போட்டு சூப் போட்டு குடிக்க மாட்டேன். பண்ணுவேன் நான் பண்ணுவேண்டி, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே வராங்க. அவள் தயாங் வந்து க்ராஸ் பண்ணிட்டு போகிறாரு. அப்போது நம்ம வந்து குட் மார்னிங் தயாங் சார். குட் மார்னிங் வயன், வாவ் லாங் டைம் டு see, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தயாங் சார்,
சரி சரி ஓகே போய் கிளாஸில் போய் உட்காரு. கொஞ்ச நேரத்தில் வந்து டீச்சர்ஸ்லாம் வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் டேவேயா? ஆமாம் ஃபர்ஸ்ட் டேவே தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்கார வச்சிடுறாங்க. அப்போது நம்ம அப்படியே ஜங்குக்கு வந்து ஸ்டாஃப் ரூமில் போய் உட்கார்றாரு. அப்படியே நம்ம தயங்கு வந்து என்னடா புது பொண்டாட்டி ஜாலி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜங்குக்கு இல்லை, அவளுக்கு தாண்டா நான் நார்மலான ஒரு பர்சன், எனக்கு அவள் எப்போவுமே பொண்டாட்டியாக தான் இருக்கா, ஆனால் அவளுக்கு எனக்கு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிளேட் போடுறாரு. நம்ம தயாங்க வந்து ஐயோ நீ பிளேடு போட வேடா, என்னால் சாமி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறாரு. உனக்கு என்னடா ஜோயா இருக்கால, நச்சுன்னு ஃபிகர் வச்சுருக்கல, உனக்கு என்ன நீ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க வந்து கானில் கத்துறாரு. நானா பிளேடாக போடுறேன், தோலை உரிச்சிடுவேன் வந்தேன்னா, என் கஷ்டம் எனக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா புக்கு எடுத்துகிட்டு வந்து கிளாஸ்க்கு போக ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்படியே நம்ம ஒயின் சைட் காட்டினோன்னா ஒயனும் வந்து லைக் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசுகிறா. அப்போ எல்லோரும் வந்து ஒயன் எப்படி இருக்க, ஒயன் என்ன வந்திருக்க, ஜாலி தான், இனிமேல் எங்களுக்கு வந்து ஃபன்னு தான், உன்னில் நீ இல்லாமல் ஹெச்ஓடி மேமோட தொல்லை தாங்க முடியலடி, ஒரே கத்தினே இருப்பா, நீ இருந்தால் தானே அந்த ஹெச்ஓடி மேமு அம்முக்கிட்டு உட்காந்துருக்கா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பசங்களும் சொல்கிறாங்க பொண்ணுங்களும் சொல்கிறாங்க. ஒயனை சிரிச்சுட்டு ஆமாம் நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ணேன் காய்ஸ், எப்படி போச்சு உங்கள் செமஸ்டரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்து லைக் அவங்க ப்ளேஸில் போய் உட்காந்துடுறாங்க. பெல் அடிச்சதுவே அப்போது ஒயன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவள் லாஸ்ட் பெஞ்சில் தானே உட்காந்துருந்தா, அதே ப்ளேஸ் தான். அப்போ ஒயன் வந்து அப்படியே ஏஞ்சிக்கிறா. அப்போ ஜோயா வந்து ஏன்டி ஏஞ்சிக்கிற, உட்காரடி, யாரும் தான் வரல, உனக்கு என்ன கண்ணை தரலையா ஜோயா, ஜோஹான் தான் வந்திருக்காருல்ல ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ ஜோயா வந்து வாட், எனக்கு புரியல, என்ன பேசுகிற நீ, ஜோஹான் சார் வந்திருக்காரு, ஆள் வந்திருக்கான், நீ பார்த்தா உட்காந்துருக்கேன், ஏஞ்சி போய் முன்னாடி உட்காரலாம் வாடி அப்படி சொல்லிட்டு எடுக்கிறா. அப்போ ஜோயாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடி ஆச்சு உனக்கு, அங்கே யாருமே இல்லடி, என்னடி லூஸு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டா ஜோயா. உட்காரு ஒயன், அடித்து வாயெல்லாம் உடச்சிருவேன், உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கி உட்காடுறா. அப்போ ஒயன் வந்து ஜோஹான் வந்துட்டாரு, நீ என்னடி இப்படி பண்ணுற, அவன் கோச்சிப்பாண்டி, நான் அவளை மதிக்கலைன்னு சொல்லிட்டு, நீ வான்னு சொல்லிட்டு இழுக்கிறா. ஒயன் நம்ம ஜோயா என்ன பண்ணியிருப்பான்னா பட்டுன்னு முதுகில் அடிச்சிருப்பா, மூடிட்டு உட்காரு, யாருமே வரல, லூஸு மாதிரி கத்தினே இருக்காத. அப்படியே ஒயன் முதுக்கு தேய்ச்சிக்கிட்டு எதுக்கடி இப்போ நீ அடித்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு திட்டின்னு இருக்கா. அப்போது நம்ம ஜங்குக்கு வந்திருப்பாரு. எல்லோரும் வந்து ஏஞ்சி நிற்கிறாங்க. அப்போது நம்ம ஒயன் வந்து ஏதோ தேடுறா. என்னடி ஆச்சு உனக்கு, என்னடா ஜோஹான் இருந்தா இப்போ இல்லை ஜங்குக்கு தான் இருக்கான், உனக்கு என்னடி ஆச்சு, நீனா லூஸ் ஆகிட்டியா, நீ தாண்டி லூஸ் ஆகிட்ட, நான் இல்லாமல் நீ பைத்தியம் ஆகிட்ட போல, பாரு உனக்கு தான் கண்ணு தெரியாமல் போச்சு, போய் கண் செக் பண்ணு, நான் நல்லா தாண்டி இருக்கேன், நீ தாண்டி லூஸு மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரியே ஆகிட்டா. அவளுக்கு விட்டு அழுதுருவா போல், என்னோட பக்கத்தில் பைத்தியம் உட்கார வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துடுது. ஜங்குக்கு வந்து அப்படியே கிளாஸை வந்து நடத்துகிறாரு. எல்லோரும் வந்து அப்படியே வந்து டிசைன் பண்ணி கேட்குறாங்க. ஏன்னா வந்து பேக் டு நார்மல், அப்படியே வந்து கிளாஸ் எல்லாம் அப்படியே கவனிக்கிறா, நார்மலாக வந்து லைக் இருக்கிறா. ஜங்குக்கு வந்து ஓகே பொண்ணு கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நோட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லெசன்லாம் நடத்துகிறாங்க. அப்போது புது ப்ரொஃபஸர் யாரோ வராங்க. அப்போது ஜங்குக்கு வந்து வாங்க சார், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், நான் ரொம்ப நேரம் இருந்துட்டேன் நினைக்கிறேன், இருக்கட்டும் சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. பார்த்தா அது இங்கிலீஷ் டீச்சர் போல். அப்போது எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. அப்போது சரி வாங்க எல்லோரும் வந்து லைக் இங்கிலீஷ் நோட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதோ கிராமர்லாம் எழுதி போடுறாங்க. அப்போது நம்ம ஒயன் வந்து ஜோயா என்னடி ஜோஹான் வர வேண்டியது இவன் வந்திருக்கான், இவனுக்கு என்ன தாண்டி ஆச்சு, கோமாவுக்கு போயிட்டியா, என்ன நல்லா தானே இருக்க, நான் நல்லா தாண்டி இருக்கேன், நீ தான் லூஸு மாதிரி இருக்க, அப்போலேருந்து நான் லூஸு மாதிரி இருக்கேனா, நானா, நீ தாண்டி, இல்லை நீ தான் ஆகிட்ட, நீ தாண்டி ஏதோ தேங்க்ஸ் சார் நீ பிரேக்கப் பண்ணிட்டு தான் நான் ஜங்குக்கு சொன்னான், அப்போலேருந்து தான் நீ இந்த மாதிரி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது, நான் பிரேக்கப் தாண்டி பண்ணேன், ஆனால் நான் லூஸே ஆகலை, நீ தான் ஒரு மாதிரி ஆகிட்ட போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. அப்போது நம்ம ஜோயா வந்து இல்லாடி மேபி இன்றைக்கி லீவாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து என்ன பண்ணுறான்னா லைக் இப்போ ஒயனை சமாளிக்க முடியலல்ல, ஸோ அவள் வந்து இந்த மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்போ நான் ஒயனை வந்து ஆமாம் எதுக்கிட்ட நீ லீவ் போட்டான்னு தெரியல, ஃபோன் பண்ணி திட்டுன்னு அந்த நாய், அவனுக்காக தான் நான் காலேஜ்க்கு வந்திருக்கேன், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே ஒரு மாதிரி ஆட்டுறா அவள்.
அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா லைக் பிரேக் வருது. அப்போது நான் ஒயின் வந்து நான் போயிட்டு என்னன்னு ஜோஹன் கிட்ட கேட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறா. அப்போ நம்ம சோயா வந்து அடியே அடியே யாருக்கிட்ட கால் பண்ணுற பேக் அக்கௌண்ட் பண்ணுற அடியே கம்முனு இருடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறா. இருடி நான் கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. பார்த்தா வந்து நாட் ரீச்சபிள், சுவிட்ச் ஆஃப் அந்த மாதிரி காட்டுது. எப்படி இருக்கும், ஃபோனே இருக்காது. என்னடி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான், ஏன் என்ன ஆச்சு, ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான், இப்போ பண்ண மாட்டானே, அதுவும் ரீச்சபிள் வேறு காட்டுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ புலம்பினே இருக்கா. நம்ம சோயால இருடி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், இருடி நானும் வரேன், இல்லை இல்லை நீ 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 இங்கே இரு, நான் ஃபஸ்ட்டு போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் போகலாம், ஏன்னா கூட்டம் கொஞ்சம் இருக்கும் பிரேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா குடுகுடுன்னு ஓடுறா. ஸ்டாஃப் ரூமுக்கு தான் போகிறா. அப்போ நம்ம வந்து அங்கே ஜங்குக்கும் தயாங்க உட்காந்துருப்பாரு. அப்போ நம்ம தயாங்க வந்து ஜோயாவை பார்த்து என்ன வேணும், எதுக்கு ஸ்டாஃப் ரூம் வந்திருக்கு, அது கண்டுக்கவே இல்லை. ஜங்குக் சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ தயாங்க வந்து ஏன் அவங்ககிட்ட பேசணும், என்கிட்ட வந்து பேசு. தயாங் சார் நான் முக்கியமாக பேசணும், நான் அப்புறம் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சண்டைக்கு போயிட்டா, எல்லாம் மறந்துட்டா. நான் எதுக்கு உங்ககிட்ட ஃபஸ்ட்டு பேசணும், நான் ஏதோ வந்திருக்கேன் ஜங்குக் சார் கிட்ட பேசுகிறதுக்கு, நான் இங்கே வந்தாலும் உங்கள்கிட்ட தான் பேசணுமா, இல்லை உங்கள்கிட்ட நான் பிரேக்கப் பண்ணிட்டல, சும்மா எங்கிட்ட பின்னாடியே வந்துன்னு இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டாங்க. ஏதோ வாக்குவாதம் நடக்குது 2 பேருக்கும். நான் ஜங்குக் இல்லை ஐயோ காது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுறா, எருமை மாடு தயாங்கு நீ உட்காரு, எனக்கு வேற டென்ஷன் ஆகுது, நான் ஜங்குக் சார் தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே பார்க்க போகிறா. அப்போ ஸ்டாஃப் ரூமில் இருக்கிற மேம்ஸ்லாம் தயாங் என்ன அந்த பொண்ணு ஸ்டூடெண்ட் இப்படி கத்திட்டு போகிறா, நீ உட்காந்துருக்க, நீங்கள் வேறு ஏன் மேம் கம்முன்னு இருங்க, நான் வேறு டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துடுறாரு. நம்ம சோயாவும் அப்படியே தேடுறா. ஜங்குக் கிடைக்கவே இல்லை, அவர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணியிருப்பாரு போல். அதுக்கப்புறம் பெல் அடிச்சிருச்சு. அப்புறம் நம்ம ஜோயா வந்து ஷிட் என்ன பண்ணதுக்கு இப்போது நான் என்ன பண்ணிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அப்படியே வந்து தயங்க அப்படியே முறைச்சிக்கிட்டே போகிறா. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமில் போய் உட்கார்றா. அப்போது வாயின் வந்து என்னடி நீ வர வரைக்கும் பெல்லே அடிச்சிருச்சு, சரி விட நான் வீட்டுக்கே நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்புறம் காலேஜும் முடியுது. எப்படியோ வந்து பார்க்க போகிறேன் நம்ம ஜோயா. ஆனால் லைக் ஜங்குக் போயிட்டாரு, அவர் எங்கேயோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போல் எங்கேயோ போயிட்டாரு. வாயின் வந்து அப்படியே வந்து ஜங்குக் வீட்டுக்கு போயிடுறா. அப்போது அவங்க அத்தை இருப்பாங்க, வாமா வாயின் எப்படி போச்சு கிளாஸு? நல்லா போச்சு அத்தை, நல்லா தான் போச்சு, ஜாலியாக எல்லோரும் எல்லோரும் சிரிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக என்னம்மா ஆச்சு காஃபி போடவா? போடுங்க அத்தை, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய்ட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு மறுபடியும் மேலே போயிடுறா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜங்குக்கும் வந்து லைக் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறம் டோரை திறக்கிறாரு. பார்த்தா ஏதோ பேசுகிற சவுண்ட் மாதிரி இருக்குது. நான் வாய்ந்து ஏதோ பேசினே இருக்கா. ஜோஹன் என் மேலே கோவமாக இருக்கேன், ஏன் பேசவே மாட்டேற, நான் வேணா இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி தட்டை வச்சுக்கிட்டு ஏதோ ஊட்டி விட்டுற மாதிரி ஊட்டி விட்டுன்னு இருக்கா. அப்போது நம்ம ஜங்குக்கு வந்து யார்கிட்ட பேசுகிற வாயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஜோயாவும் அப்படி தான் பண்ணுறா, நீயும் அப்படியே பண்ணுற ஜங்குக் மாமா. இங்கே பாருங்கள், ஜோஹன் தான் உட்காந்துருக்கால, ஜோஹன் பாரு, ஜோஹன் யாருக்குமே பாரு, அவங்க கண்டுக்கவே மாட்டுறாங்க, ஒன்று ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்கல்ல, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு, நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன், நீயே சாப்பிடவே மாட்டுற, நீ பாரு எழுச்சி போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தனியாக பேசுகிறா. நம்ம ஜங்குக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன பண்ணுறா இவ? எனக்கு புரியல, என்ன பண்ணுற, பைத்தியம் ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டார் அவர். ஒயன் என்ன பண்ணுற, ஏன்ச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு லைக் கையை பிடிச்சி தூக்கி விட்றாரு. அப்போ நான் ஒயன் அந்த என்ன ஜங்குக் பண்ணுற, ஜோஹன் பார்த்தா தப்பாக நினைப்பான், பாரு அவன் மூஞ்சே மாறிடுச்சு, தள்ளு, அவன் வந்து கோச்சிப்பா, அதுக்கப்புறம் 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை வாழவே முடியாது, நீ விடு, கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்கிறா. நம்ம ஜங்குக்கு வந்து என்ன வாயின் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குலுக்குறாரு. நான் நார்மலாக தான் இருக்கேன் ஜங்குக், நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஜோயாவும் அப்படி தான் பிஹேவ் பண்ணுறா, நீயும் அப்படி தான் பிஹேவ் பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இப்படி பண்ணாத, ஜோஹன் பார்த்து திட்டுவான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஜோஹனை காணோம், பாரு உங்ககிட்ட பேசுகிறேன், ஜோஹன் என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. ஜங்குக்கு வந்து வயான அறிவு கட்டத்தனமாக பண்ணாதடி, என்னடி ஆச்சு உனக்கு? இல்லை ஜோஹனை காணோம், ஜோஹன் எங்கடா போனேன், நீ எல்லாமே என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, எங்கே ஆச்சு, எங்கே போனேன், நீ ஏன் என் ஃபோன் கூட எடுக்க மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு தேடுறா. வாயின் என்ன ஆச்சு வாயன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறா. இப்போ வாயின் வந்து இல்லை இரு ஜங்குக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் தேடுறா. இப்போ நான் ஜங்குக்கு வந்து என்ன வாயின் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறா. இப்போ நம்ம வாயின் வந்து ஜங்குக் அவ்வளோதான் உன்னோட லிமிட்,
தேவையில்லாமல் கை மேலே கையெல்லாம் வைக்காத. அதான் சொல்லிட்டேன்லன்னா நான் வேறு ஒருத்தரை லவ் பண்ணுறேன். எப்படி நீ மாதிரி பண்ண முடியும் உன்னால்? ஜோன் இருக்கும்போதே அவன் எவ்வளோ தப்பாக நினைப்பான் நம்ம 2 பேரை பற்றி. நானும் உன்னை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்கேன்னு தெரியுமா? ஆனால் நீ எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. இப்போ நம்ம ஜங்குக்கால எப்படி அவளை காம் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு அறை வைக்கிறாரு. அவன் வந்து ஜங்குக் இப்போ என்ன நீ அடிச்ச, எதுக்கு நீ அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணு அப்படியே தண்ணி வருது. லைக் அதே இடத்துல ஃபெயிண்ட் ஆகிட்றா. அப்படியே நம்ம ஜோயா சைடு காட்டணுன்னா அப்படியே வந்து ஜோயா என்ன பண்ணுறான்னா தயாங் வீட்டுக்கு போகிறா. அப்போ தயாங் வந்து என்ன இங்கே வந்திருக்க, என்கிட்ட ஜங்குக்கோட நம்பர் இல்லை, கொஞ்சம் நம்பர் கொடுக்குறியா? எதுக்கு அவன் நம்பர் கேட்குற? நீ அவனுக்கு தான் கல்யாணிச்சு தெரியும்ல, எப்படி நீ இந்த மாதிரி பண்ணலாம்? என்னை பிரேக்கப் பண்ணிட்டு நீ ஜங்குக்கா பார்க்குறியா? தோலை உரிச்சிருவேன் பார்த்துக்கோ. வாயை உடச்சி கையில் கொடுத்துருவேன். தயாங் ஒழுங்காக நம்பரை கொடு, இன்னும் நானே ஏதாச்சும் பண்ணிடுவேன். ஒழுங்காக நீயே கால் போட்டு கொடு. அவர் வந்து பயந்துட்டார். இரு நான் கொடுக்குறேன், எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கால் போட்டு அப்படியே கொடுக்குறாரு. ஜங்குக் வந்து லைக் எடுக்கிறாரு காலை. சொல்லுடா, நான் ஜோயா பேசுகிறேன் ஜங்குக் சார். என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்கேன் ஜோயா, என்ன சொல்லு. வயன் ஒரு மாதிரியாக வந்து லைக் ஜோன் இருக்கிற மாதிரி ஏதோ பண்ணுறா, ஏதோ லூசுத்தனமாக பண்ணுறா சார். ரைட்டாக பைத்தியம் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்னென்னு போய் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவள் என்ன நடந்துச்சோ அது எல்லாமே சொல்கிறா. அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து ஓகே ஜோயா நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை நம்பு சார். கொஞ்சம் பாருங்கள் சார் ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்குது. அவளை தவிர எனக்கு யாருமே இல்லை சார். எனக்கு அவள் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் சார் அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவள் உடஞ்சிட்டு இருக்கா, அதனால தான் அவள் இந்த மாதிரிலாம் பண்ணுறா சார். ப்ளீஸ் சார் அவளுக்கான ஒரு அழகான ஒரு லவ்வும் அழகான ஒரு கேர் கொடுத்து உனக்கு தயவு செஞ்சு அவளை சரி பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா அழுகுறா. அப்போ ஜங்குக்கு வந்து இங்கே பாரு ஜோயா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாள்ல, அவன் புருஷன் நான் இருக்கேன், அவளை நான் நல்லா பார்த்துப்பேன். அவளுக்கு என்ன ஆனால் கூட அவளை ஒருபோதும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஜோயா, நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. நம்ம தயாங் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உனக்கு தேவையில்லாதது, நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவள் போயிடுறா. ஜோயா நமக்கு எதுவும் சொல்லிட்டு போடி. எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடியே வந்துன்னு இருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வார்ன் பண்ணிட்டு போயிடுறா. அப்படியே நம்ம ஜங்குக் சைட் காட்டணும். ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து ஒயனை அப்படியே பார்க்குறாரு. ஒயனை அப்படியே வந்து லைக் அந்த ஃபெயிண்ட் அப்படி தூங்குறா. அவளை பார்த்து ஒரு மாதிரியாக இருக்கு அவருக்கு. என்ன ஒயனாச்சு உனக்கு, என்ன தாண்டி ஒரு பிரச்சனை உனக்கு, ஏண்டி இப்படி ஆயிட்ட நீ? இப்படி ஒயனை பார்த்ததே இல்லையேடி. கலகலன்னு சிரிச்சிட்டு கலாய்ச்சிட்டு ஒருத்தங்களையும் புலி பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு உன் லைஃப்பில் எவ்வளோ அழகாக வாழ்ந்தியடி நீ. ஒரேடியாக ஒரு பர்சனால நீ உடஞ்சி போயிட்டியே வயன். சத்தியமாக என் ஒயன் இந்த மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒயனோட ஃபோர்ஹெட்டில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. அப்படியே மார்னிங் ஆகிடுது. அப்போது நம்ம வந்து ஜங்குக்கு தான் ஏஞ்சிக்கிறாரு. அப்படியே வந்து லைக் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஒயன் நினச்சிக்கிறா. உருன்னு வச்சுருக்கா மூஞ்ச, பார்க்கும் நம்ம இஞ்சி தொண்ணை குரங்கு மாதிரியே இருக்குது. நம்ம ஜங்குக்கு வந்து ஒயன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா, போய் சாப்பிட்டு வா. எனக்கு தெரியும் சார். சாரா என்னடி சொல்கிற? ஏதோ இங்கே பாரு ஜங்குக், தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னோடய லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க, அவ்வளோதான். உங்களை நான் நல்லா பேசுகிறேன். எப்போ நீங்கள் மேலே கை ஒஞ்சிங்களோ உங்களை நான் வெறுத்துட்டேன் ஜங்குக். தயவு செஞ்சு என்கிட்டயே வராதிங்க, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க, போங்க. நீங்களும் என்னை ஹர்ட் பண்ணிட்டீங்க. எல்லோரும் என்னை போட்டு அடிங்க திட்டுங்க, அதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். எப்போவுமே நான் என்னோட தனியாக தான் நான் இருக்கணும். சொன்னீங்க பெரிய டைலாகா, உனக்கு அழுக வந்துச்சு நான் தோல் இருக்க சாஞ்சிக்கோன்னு, எல்லாம் போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து வெளில வரா. நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்து பெட்டில் உட்காந்துருக்காரு. ஒயன் புரிஞ்சுக்கோ ஒயன், இந்த மாதிரி பண்ணது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? உன்னால் ஜோன் எப்படி பார்த்தான்னு தெரியுமா? அவன் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நல்ல வேலை அவன் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லூசு மாதிரி பேசிட்டு போகிறா. நம்ம ஜங்குக்கு வந்து ஒயன் ஏண்டி புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, யாருமே இல்லைடி, உங்கள் கண்ணுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு, நீங்கள் என்னை வந்து மேனிப்புலேட் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் இருக்கான். அப்படி இல்லாமல் எப்படி நான் நல்லா பேச முடியும், நான் பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அவன் ஜங்குக்கே கேட்குறா. ஜங்குக்கால வந்து எதுவும் சொல்ல முடியல, அப்படியே வந்து அவர் விட்டுட்டாரு. நம்ம ஒயன் அப்படி என்ன பண்ணுறான்னா லைக் கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்து வெயிட் பண்ணுற ஜங்குக்காக. ஜங்குக்கும் அப்படியே வந்து லைக் காரில் வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் லைக் அந்த ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி வந்து காரை ஸ்டாப் பண்ணுறாரு. அவளை அப்படியே வந்து போகிறா.
அப்படியே வந்து கிளாஸ் ரூம்குள்ளே வரா. அங்கே ஜோயா உட்காந்துருக்கா. அவ்வளோ நேரம் வந்து லைக் உருன்னு வச்சிருக்க ஃபேஸ் வந்து ஜோயா பார்த்து அப்புறம் பிரைட் ஆகிடுச்சு. ஜோயா இன்னைக்கு என்னடி அழகாக இருக்க அப்படின்னா தயாங்க சார் மயக்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போது ஜோயா வந்து ஒருத்தி இல்லடி நார்மலாக தாண்டி வந்திருக்கேன், உன் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுது. இல்லைன்னா என்ன கூட என்ன நம்ம ஜோயா உலக அழகியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் கிஸ் பண்ணுறா. இன்னொரு மாதிரியா பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஜோயாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரிடி நீ உட்காரு, இன்னைக்கு கொண்டு வந்தியா எல்லாமே எல்லாம் அசைன்மெண்ட்லாம் பண்ணிட்டியா? இல்லடி நான் பண்ணலை. என்ன நீ பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஜோயா கேட்குறா. ஆமாம் நான் பண்ணல. நீ ஃபஸ்ட்டு பண்ணுற ஆல்ரெடி, நான் ஒன்றும் காப்பி அடிக்கலாம் தான் வந்தேன். அப்படியா சரி விட நான் பண்ணிக்கிறேன் இப்போவே சொல்லிட்டு கடகடன்னு பண்ணுறா. பரவாயில்ல பைத்தியம் உனக்கு மூளை அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா நினச்சிட்டு அதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறா. அப்படியே அந்த ப்ரொஃபஸர்லாம் வராங்க, அந்த மாதிரிலாம் நார்மலாக போகுது. அப்போ வந்து மொயன் வந்து ஏன்டி இன்றைக்கும் ஜோஹன் வரல காணோம், அப்போலேருந்து பார்க்குறேன் ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃபாக இருக்குது. நேற்று தான் போய் பார்த்து பேசினேன் வீட்டில், அப்படி தான் வந்தான்னு தெரியல, எனக்காக எப்படியோ வந்து ஜன்னலேருந்து குதிச்சு எங்கிட்ட வந்து பேச வந்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. நம்ம ஜோயா வந்து வீட்டுக்கு வந்துட்டானா? ஓ சரிடி, ஓகேடி, சரி சரி அப்புறம் என்ன சாப்பிட்டேடி? இல்லடி நான் சாப்பிடல, நீ வந்தால் சாப்பிட்ணும். சரி போ கேன்டீனுக்கு போய் ஒரு சமோசா வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா வந்து அனுப்பி விட்டா. அவளை வந்து சரிடி நான் போய் வாங்கிட்டு வரேன், சமோசா மட்டும் போதுமா ஏதாச்சும் வேணுமா? சரி டீயும் வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுட்டு கிளாஸ் ரூம் தாண்டி போகிறா. நான் ஜோயா என்ன பண்ணுறேன், டக்குன்னு வந்து அவளோட பேக்கை வந்து அப்படியே எதுவும் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே வச்சிடுறா. இப்போ நம்ம ஜோயா வந்து அப்படியே வெயிட் பண்ணுறா நம்ம ஒயினுக்காக. ஒயின் வரவே இல்லை. பார்த்தா ஒரு மேம் வராங்க. மேம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கீப் குவைட், நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம எல்லோரும் வந்து அப்படி பார்க்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் லேட்டாக தான் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா லைக் நம்ம கரஸ்பாண்டிங் சார் வந்து லைக் டெத் ஆகிட்டாரு. ஸோ அதனால வந்து லைக் இப்போ வந்து எல்லோரும் வந்து கிளம்புங்க, வீட்டுக்கு போங்க. போயிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ஓகே? எனக்கு இல்லைன்னா கூட உங்கள் கிளாஸ் டீச்சருக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுங்க, பார்த்து போயிட்டு வாங்க, இப்போ எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கற்று இருக்கிறது அந்த ஆஃப் டே தான், அதுலேயும் வந்து அனுப்பி விட்டாங்கன்னா எல்லாேருக்கும் அப்படி ஜாலியாக இருக்கும்ல, எல்லோரும் தூக்க கலக்கத்தில் வந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லைக் எல்லோரும் கிளம்புறாங்க. நம்ம ஜோயாவும் வந்து லைக் பேக்கை தூக்கிட்டு எதுவும் இப்படி போயிட்டா. நம்ம ஒயின் பார்த்தா லைக் எல்லாமே கிளாஸ் காலியாக இருக்குது. என்ன ஆமாம் இப்போ சொல்லிட்டு போனதை நான் கேட்டேன். ஐயோ அதான் போயிருப்பாங்க போல். ஜோயா எதுக்கு வெயிட் பண்ணல எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு போயிடுறா. நம்ம ஜங்குக்கு வந்து தேடி இருப்பாரு. சரி ஓகே போயிருப்பான்னு நினைக்கிறேன் ஜோயா கூட அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுடுறாரு. அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து வீட்டுக்கு போகிறாரு. இப்போ நான் ஒயின் சைட் கார்டனா ஒயின் வந்து அப்படி பெட்டில் உட்காந்துருக்கா. பெட்டில் உட்காந்து ஏதோ கண்ணை மூடுறா. அப்படியே வந்து லைக் அவள் கையெல்லாம் எடுத்து அப்படியே மண்டை போட்டு அப்படியே கசக்கிக்கிறா. என்னால் முடியல, எனக்கு அப்படி தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா லைக் அவள் ட்ராயரை திறந்து லைக் ஒரு டைப் ஆஃப் டேப்லெட்ஸ் டப்பா மாதிரி இருக்கும், அதை எடுத்து வாயில் போட வரா. அப்போது யாரோ கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சா அப்படியே அவள் பார்க்குறா. அங்கே ஜங்குக்கு என்ன பண்ணுற நீ, என்ன டேப்லெட் இது? அவள் வந்து இது விட்டமின் டேப்லெட் அது. சரி கொடு, நானும் சாப்பிட்றேன், எனக்கும் வந்து விட்டமின்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட போகிறாரு. அது வேணாம் ஜங்குக், கொடுங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடுங்க வரா. ஒழுங்கு சொல்லியது என்னது? அது சொல்கிறேன்ல ஜங்குக், அது விட்டமின் டேப்லெட். குட்டு ஒயன், அது விட்டமின் டேப்லெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பாவை அப்படி பிடுங்குறாரு. அப்போது ஒயன் வந்து டென்ஷன் ஆகிட்டு, இப்போ நீங்கள் கொடுக்குறலன்னா அவ்வளோதான், உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஒழுங்காக கொடுங்க, இப்போ எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறா. நம்ம ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுற ஒயன், நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா, குடடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லைக் தள்ளி விட்டார் ஒயனை. ஒயன் வந்து அதை அப்படியே அந்த டப்பா வந்து பிடுங்க வரா. குடு சொல்லிட்டு அப்படியே வந்து லைக் பால்கனி வரைக்கும் போயிடுறாங்க. அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து என்ன சொல்லிவிடு, அதுதான் சொல்கிறேன்ல, அது விட்டமின் டேப்லெட், அது எனக்கு விட்டமின் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் தான் கொடுத்தாங்க, அது நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது. இல்லையே, நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்க்குறேன், கூட அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து லைக் இல்லை ஜங்குக் அது சாப்பிட்றது ஜங்குக், அது விட்டமின் டேப்லெட் தான். நான் வாயன் சாப்பிட்றேன், நீ எதுக்கு இவ்வளோ அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுற? இல்லை அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைக் அது மாதிரியே பிடுங்க வரா. நம்ம அப்போது ஜங்குக் வந்து அப்படியே அந்த டேப்லெட்டெல்லாம் அப்படியே கீழே போட்டுடுறாரு லைக் பால்கனியில்.
அப்போ நம்ம எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. டேய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலர் பிடிச்சி, இப்போ எனக்கு வேணும், எனக்கு ஒரு மண்டெல்லாம் வலிக்குது, எனக்கு டென்ஷன் ஆகுது, இப்போ எதுக்கு நீ தூக்கி போட்ட, அது எவ்வளோ காசு தெரியுமா உனக்கு, அது இல்லாமல் நான் பைத்தியம் ஆடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காலர் பிடிச்சி அப்படியே வந்து குலுக்குறா. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து, அது விட்டமின் டேப்லெட் தானே, நான் வாங்கி தரேன். இல்லை அது இல்லை, அப்படி இல்லை, அது ட்ரக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவள் வாய் தரவரி அவள் சொல்லிடுறா. இப்போ நம்ம ஜங்குக்குள்ள தெரியும், அதனால தான் வந்து பிடிச்சேன். சரி உன் வாயிலால் கேட்டுடலான்னு தான் கேட்டேன். ட்ரக்ஸ் எடுக்கிற அறிவில்லை உனக்கு, என்னடி ஆச்சு, ஏன்டி லூசுத்தனம் பண்ணுற, இதனால நீ எவ்வளோ உன்னோட மென்டல் ஹெல்த் எப்படி போகுதுன்னு தெரியுதில்ல, இல்லாதது ஒன்று இருக்குன்ற நீ, எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு கீழே போகிறா அது பொறுக்கி சாப்பிட்றதுக்காக. அப்படியே அவள் லைக் அந்த டைமில் அப்படியே ஓடுறா. நம்ம வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, லைக் அவளை ஹிப்பை வந்து ரவுண்ட் பண்ணுற மாதிரி அப்படியே பிடிச்சிட்டாரு. இல்லை போகக்கூடாது அது சாப்பிடக்கூடாது, அது விடு, அது தப்பு வாயன், அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, எவ்வளோ மந்தாக எடுக்கிற, விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிடிச்சிருக்காரு. நம்ம வாயின் வந்து விட்டுரு என்னால் முடியல, அது இல்லைன்னா என்னால் சத்தியமாக என்னால் வந்து என்னோட கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜங்கோ, ப்ளீஸ் அது என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறா. அப்படியே வந்து லைக் அவள் மறுபடியும் அதை அப்படியே விட்டு ஓடுறா. மறுபடியும் நம்ம ஜங்கோ என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப டைட்டாக வந்து லைக் அந்த பெட் இருக்குன்னா அந்த பெட்டு நடுவில் வந்து வராங்க. அப்படியே நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, அப்படியே டைட்டாக அப்படியே ஒயனை வந்து பிடிச்சிக்கிறாரு பேக் ஹக்கா. நம்ம ஒயன் வந்து விடு ஜங்கு, எனக்கு அது இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும் ஜங்கு, அது சாப்பிட்டாச்சு எனக்கு ஜீவன் தெரியல மாதிரி இருக்கும் தெரியுமா. அப்போ ஆச்சுன்னா ஆனால் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் சந்தோஷமாக நான் இருப்பேன் ஜங்கு, வீடு சத்தியமா அது ஆச்சு, நான் ஜங்கு ஜீவன் கூட வாழ்ந்துக்கிறேன் ஜங்கு, என்னை விடு ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அழுவுறா. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரே வார்த்தை, ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன், நான் உன்னை விட்டுடுறேன், நீ என்ன சொல்லு, எவ்வளோ மனசை எடுக்கிறேன் அது மட்டும் சொல்லு. அவன் வந்து அப்படியே லைட்டாக குவைட் ஆகிட்டா. எவ்வளோ மனசாக எடுக்கிற வாயன் அது மட்டும் சொல்லு. அது 1 மந்த்தாக தான், 1 மந்த்தாக 30 நாள் எடுத்திருக்கியா, நீ பைத்தியமாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திருப்புறாரு ஒயனை. நான் ஒயன் கண்ணு அப்போ தண்ணி, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் அப்படியே லைக் உட்காந்துடுறா. அப்படி முட்டி போட்டு உட்காந்துருவாங்களா அந்த மாதிரி. அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து லைக் அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி அவரும் உட்காந்துடுறாரு. என்னடி ஆச்சு உனக்கு, ஏண்டி இப்படி ஆகுற, விட்டு போயிட்டானா போகட்டும்டி, ஏண்டி அதுக்கு இவ்வளோ சஃபர் ஆகுற, உனக்கு என்ன தெரியும் ஜங்கு, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, நரகமாக இருக்கு, வேதனையாக இருக்கு. அவன் எப்போவுமே நான் அவன் கூடயே ஒரு மாதிரி கான்டாக்டாக இருக்கிறதுனால அவன் இப்போ அவன் ப்ரெசன்ஸ் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. கையெல்லாம் உதறது, வேர்க்க வருது, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ தான் இது சாப்பிட்டாச்சு. எனக்கு அவன் அப்படி இல்லாத இருந்தால் கூட அவன் எனக்கு தெரியல, அவன் கூட நான் பேசுகிறேன், அவன்கிட்ட எனக்கு பதில் இல்லைன்னா கூட அவன் பார்க்குற பார்வையே எனக்கு போதும், அவன் இருக்கிற உறவே போதும் ஜங்கு, சத்தியமா அவன் இல்லைன்னா இருக்கவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படியே அழுவுறா. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே அவளோட ஃபேஸை அப்படியே கப் பண்ணி, வயன் இப்படி பண்ணாதடி, எனக்கு ரொம்ப வலிக்குது வயன், உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணி லைக் லஞ்சோட சாச்சிக்கிறாரு நம்ம வயனை. வயன் வந்து நீ இருந்தாலும் அவன் எனக்கு வேணும் ஜங்கு, அவன் எனக்கு வேணும், எனக்கு அவன் எல்லாமே இருக்கவே முடியல தெரியுமா. அவன் லாஸ்ட் டே நீ சொல்ல போன வார்த்தையை மண்ணில் வந்து காதில் வந்துனே இருக்கு, இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது ஜங்கு, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணி இன்னும் அழுவுறா. அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, லைக் அவளோட டியர்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வைப் பண்ணிவிட்டு லைக் அவளோட ஹெட்டும் வந்து அப்படியே வந்து லைக் டச் பண்ணுற மாதிரி, இப்போது ஹெட்டும் அந்த மாதிரி டச் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து லைக் அந்த 2 பேரும் ஹெட்டும் வந்து ஃபோர்ஹெட்டை வந்து லைக் அப்படியே வந்து டச் ஆகுது. இங்கே பாருவாயன், நான் இருக்கேன்டி உனக்காக நான் இருக்கேன்டி, இந்த மாதிரி பண்ணாத வயன், சத்தியமாக மனசே உடையுதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை மறுபடியும் அந்த டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக வந்து லைக் பேஷனட்டாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. வயனுக்கும் அது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி முழுகிற அந்த கிஸ்ஸில் அப்படியே வந்து லைக் அந்த கிஸ் அப்படியே போகுது ஒரு மாதிரி லைக் அது அந்த கிஸ் வந்து எப்படி இருக்குன்னா
லஸ்ட்டாக இல்லை, லவ்வாக எமோஷனாக இருக்குது. அந்த கிஸ் இருக்குது. அப்படியே வந்து நம்ம ஒயனை அப்படியே அதை ஃபீல் பண்ணி கண்ணை அப்படியே மூடுறா. நம்ம ஜங்குக்கு அப்படியே மூடுறாரு. ஒரு மாதிரியா போகுது அந்த கிஸ்ஸு. அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து லைக் அதை டீப்பாக ஆகணும்னு சொல்லிட்டு டங்கெல்லாம் உள்ளே போகுது. அதுக்கப்புறம் அந்த டெப்டாக கிஸ் போனதுனால நம்ம ஒயன் டக்குன்னு ரியலைஸ் ஆகி அது 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 நான் 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 அத்தை கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவள் ஏஞ்சி போயிடுறா. அப்படியே வந்து லைக் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம மொயின் வந்து அப்படியே மார்னிங் ஏஞ்சிக்கிறா. ஏஞ்சி அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு போகிறான். நம்ம ஜங்கோக்கா வந்து லைக் எதுவும் பேசலை, ஒரு மாதிரி நார்மலாக இருக்கார். நார்மலாக இருந்து அவரும் வந்து லைக் நோ டாக்ஸ், ஒரு மாதிரி மௌனமாக தான் இருக்காங்க 2 பேரும். அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜுக்கு போகிறாங்க. நம்ம ஜங்கோக்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாஃப் ரூம் போயிடுறாரு. நான் வந்து அப்படியே வந்து காம்பவுண்ட்குள்ளே வந்து லைக் நுழைஞ்சி அப்படியே நடந்து வந்துன்னு இருக்கா. அப்போது வந்து ஒரு மார்னிங்காக இருக்கும், ஒரு 8 o'clock அந்த மாதிரி. மோஸ்ட்டாக யாரும் வரமாட்டாங்க அந்த டைமில். லைக் நம்ம ஜங்குக்கு வந்து ஏதோ ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒயனை கூப்பிட்டு வந்திருப்பாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு 2-3 பசங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க, லைக் நடமாடுற மாதிரி, அவ்வளோதான். அதுக்கு மேலே காலேஜில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே நம்ம ஒயன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த பேக் அந்த மாதிரி மாட்டிட்டு அப்படியே வந்து முன்னாடி வந்து நடந்து போகிறா. அப்போது பின்னாடி ஒரு சவுண்ட், ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஒயனுக்கு முன்னாடி வந்து ஜங்குக்கும் வந்து தயாங்க வந்து முன்னாடி போயிருந்துருப்பாங்க பேசிகிட்டே ஏதோ. இப்போ பின்னாடி தான் ஒயன் வந்திருப்பா. அது கேட்டு அந்த சவுண்ட் கேட்டு வந்து தயாங்கும் ஜங்குக்கும் திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒயனை திரும்பி பார்க்குறா. ஜோயா சொல்லுடி. ஒயன் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பட்டுன்னு ஒரு அறை கன்னத்தில் அவ்வளோ ஒரு ஹெவியான ஒரு அக்ரெசிவான ஒரு அறை விட்டுறா நம்ம ஜோயா. நம்ம ஒயன் அப்படியே வந்து கன்னத்தில் கை வச்சுட்டு இப்போ எதுக்கடி என்னை அடித்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கோட அப்படி கேட்குறா. அது பார்த்து நம்ம ஜங்குக்கும் தயாங்க வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஒரு பேக் பின்னாடியே போயிருப்பான் நம்ம தயாங்கு. ஐயோ என்னடா இவ எப்படி அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஜங்கு வந்து முன்னாடி போவார், எதுக்கு இவ அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தயாங்க கையை பிடிச்சி நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா இழுத்துட்டு போயிடுறான். நம்ம ஜங்குக்கு ஒயன்டா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அது தெரிஞ்சுக்கோ. அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு போவாங்க, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக சண்டையா என்னன்னு தெரியல. இல்லைடா அப்போ கூட ஒயன் நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா நம்ம தயாங்க வந்து கூப்பிட்டு போயிடுறாரு. நம்ம ஒயன் வந்து ஒழுங்காக சொல்லுடி, எதுக்கடி இப்போ என்னை அடித்த, எதுக்கு அடித்தேனா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவள் வந்து கையில் ஏதோ ஒன்று வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம ஜோயா. அது தூக்கி அப்படியே நம்ம ஒயனோட மூஞ்சில் எரி விட்றா. நம்ம ஒயனோட மூஞ்சில் அதை பட்டு அப்படியே கீழே விழுது. ஒயன் அப்படியே வந்து கீழே குனிஞ்சு பார்க்குறா. கீழே குனிஞ்சு அப்படியே ஒயனை ஜோயாவை அப்படியே ஷாக்கோட பார்க்குறா. என்னடி இது, என்னது இது, என்ன பொருள் இது, ட்ரக்ஸ் தானே வச்சுருக்கேன் நீ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா ஒயன், நீ என்ன பண்ணுறது உனக்கு புரியுதா, உனக்கு நீ என்ன பண்ணுறது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு லைக் ரெண்டு ஷோல்டர் போட்டு கொழுக்கிறா. நம்ம ஒயன் வந்து அப்படியே ஸ்டன்னை எப்படி பார்க்குறா நம்ம ஜோயாவை. என்னடி இப்படி பார்க்குற, என்ன இப்படி பார்க்குற, உன்னை கண்ணை நோண்டிடுறேன் பார்த்துக்கோ, நீ என்ன பண்ணுறதுன்னு உனக்கு புரியுதா, இது சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு, அதான் உனக்கு இல்லாததுலாம் தெரியுது. சொல்ல போனால் எனக்கு நேற்று பைத்தியமே பிடிச்சிருச்சுடி. உனக்கு என்ன ஆச்சு, ஏது ஆச்சு, என்னடாண்டி உனக்கு ஆச்சு, பைத்தியம் ஆகிட்டியா என்னன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் என்னோட ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் அப்படியே ஒரு பெட்டாக ஆகிட்டு அப்படியே உட்காந்து அழுதேன்டி உனக்காக. நான் அப்படி உட்காந்து அழுதேன். ஆனால் நீ அசால்ட்டாக இதெல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டு உனக்கு என்ன ஆகும் தெரியுமா, எவ்வளோ நேரம் சாப்பிட்ற சொல்லிட்டு, எவ்வளோ நேரம் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஒயன் வந்து அது அது ஒரு மாதமாடி, ஒரு மாதமா 30 நாள் சாப்பிட்ருக்கேன். எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் தெரியுமா, உனக்கு ஏண்டி புரியல, நாங்கள் சொன்ன உனக்கு எப்படி உரைக்கலையா, கசக்குதாண்டி செய்யும். ஆனால் நாங்கள் சொல்கிறது அதில் அவ்வளோ உண்மை இருக்குது. ஏண்டி நீ மறுபடியும் திரும்பி வரவே மாட்டியா, 6 மாதம் ஆச்சுடி, 6 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் ஏண்டி இப்படியே இருக்க, உனக்காக நீ வந்து கஷ்டப்பட்டுட்டு பார்த்தா மொத்தவங்க சுற்றி இருக்கிற ரொம்ப கஷ்டப்படுறது தெரியுமா. நீ இல்லாத அந்த காலேஜில் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. ஒரு நாளும் நினச்சி உன்னை நினைக்காத நாளே இல்லைடி, அவ்வளோ கஷ்டப்படுறீங்க தெரியுமா. உன் ஃப்ரெண்டை பார்க்க மாட்டேன், உன்னை தவிர எனக்கு யாருடி இருக்கா, உனக்கு தவிர யார் இருக்கா, ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிருப்பேனா, உன்னை தவறி ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிருப்பேனா சொல்லு. உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கூட நான் பிடிச்சது இல்லடி. நீனு சொல்லிட்டு என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாகவே என்னோட ஸ்கூல் ஃபுல்லாகவே என் காலேஜ் ஃபுல்லாக உன் கூட தாண்டி வந்திருக்கேன். நீ இந்த காலேஜ் சேரன்னு சொன்னேன், சரி ஓகே,
இந்த காலேஜ் எனக்கு பட்ஜெட் இல்லைனா கூட நான் உனக்காக வந்து இந்த காலேஜில் வந்து சேர்ந்தேன். உனக்காக நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன். ஆனால் நீ ஜோஹன் 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 ஜோஹன்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றினேன். பின்னாடியே இருந்தேன். அதில் தான் எனக்கு தயங்கு பிடிக்குமோ தயங்கு நான் காதலிச்சா கூட, ஆனால் அவனுக்கு கொடுக்காத டைம் ஸ்பெண்ட்டு நான் உனக்குக்காக கொடுத்துருக்கேன் வாயன். புரியுதா உனக்கு? உன்னை நான் அவ்வளோ ஒரு பாசமாக நினைக்கிறேன். ஆனால் நீ 1% கூட இந்த மாதிரி எனக்கு காட்டவே இல்லைல்ல. 1% கூட ஜோயா கஷ்டப்படான்னு சொல்லி நினைக்கவே இல்லைல்ல. கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைல்ல. அப்படியே உன்னோட கண்ணு ஃபுல்லாகவே அப்படியே ஒரு தண்ணி தேங்கி நிற்குது. என்னடி அழுவுற? அழுதான் நீ என்ன பெரிய உத்தமி ஆயிடுவியா? நீ வந்து விக்டம் இல்லைன்னு ஆயிடுவியா? நீ விக்டம் இல்லை, நாங்கள் தாண்டி விக்டம். நாங்கள் தான் வந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். நீ நல்லா தான் இருக்க. நான் தான் உன்னை நினச்சேன். நீ உன்னை தான் நினைக்கிற செல்ஃபிஷா. நாங்கள்லாம் உன்னை நினச்சி வந்து அப்படியே கஷ்டப்படானா நீ 1 செகண்ட் கூட எல்லோரும் நம்மளால கஷ்டப்படுறாங்களே. ஏண்டி உங்கள் அம்மா இவனை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா? அதை விட ஜங்குக் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? ஜங்குக் சார் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? பாவண்டி அந்த மனுஷன். நீ ஜோனை காதலிச்சா கூட அவர் காதலே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருடி. 1 வருஷம் 2 வருஷம் காதலிக்கிறேன் ஜங்குக் சார். 8 வருஷமா காதலிச்சிருக்காரு. 8 வருஷமா. ஆனால் ஒரே காரணம், வாயன் வந்து ஜோஹனை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறா, அவளை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அழைக்க நாசுக்கா விலகி போனார். 1 நிமிஷம் இல்லை. ஏன்னா அவனை 8 வருஷமாக காதலிக்கிறேன்டி. நீ என்னோட வந்து முறை ஆக வேண்டியதுடி. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீ ஏண்டி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் கேட்டிருப்பாராடி. 1 நிமிஷம் கேட்டிருப்பாரா? இல்லை, கல்யாணம் முடிஞ்சோம் நீ அவன் சொல்லிட்டு அப்படி பைத்தியமாக சுற்றினா கூட அப்படியே வந்து நெஞ்சில் சாச்சிட்டு எல்லாமே பொறுத்து போனாருடி. எவ்வளோ தாண்டி ஒரு மனுஷன் இப்படி வந்து காதலிப்பான்? நீயாச்சும் 3 வருஷம் காதலிச்சு பைத்தியமாக சுற்றினே இருக்கு. அவர் உன்னை 8 வருஷமாக காதலிக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து காதலிக்கிறாரு. அப்போ அவர் காதல் என்னடி ஆகுறது? அவர் காதல் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா வந்து அப்படியே வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறா. நம்ம ஒயன்னால எதுவும் சொல்ல முடியல. ஆனால் ஜங்குக் மாமா என்னை காதலிச்சாரா? அதுவே தெரியலையா? ஏண்டி அவ்வளோமா நீ வந்து உன் கண்ணு குருடாக போச்சு ஜோஹன் நினச்சி. அவர் உன்னை எவ்வளோ கேர் பண்ணியோ, உன்னை சமாதானப்படுத்தி உன் கூட நின்னா கூட 1 நிமிஷம் தெரியல உனக்கு அவர் உன்னை காதலிச்சாரா இல்லையான்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து நீ ஜோஹனை நினச்சி அவரு தள்ளி வச்சிட்டியாடே நீ. வெக்கமா இல்லை உனக்கு? வெக்கமா இல்லை? அப்படியாடி அந்த மனுஷனுக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்துவேன்? நானாச்சும் ஏதோ ஒரு ஸ்கூல்லையோ நடுவுலையோ வந்து காலேஜ்லையும் நடந்து நானே இவ்வளோ கஷ்டப்படுறேன். அவரோட சின்ன வயசுலேருந்து பார்க்குறாரு, சின்ன வயசுலேருந்து காதலிக்கிறாரு. அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அவர் இவனை எவ்வளோ காதலிச்சாருன்னு சொல்லிட்டு உன் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் கூட இருந்திருப்பாரு. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறா. நம்ம வயனால எதுவும் சொல்லவே முடியல. அப்படியே வந்து பித்து பிடிச்சவரை நிற்கிறா. என்ன நிற்கிற? சொல்லு. என்னடாடி உனக்கு பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? இதெல்லாம் சாப்பிடாத ரொம்ப கஷ்டப்படுவேடி. அதுக்கு மேலே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுவுறா. வாயன் வந்து அது ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறான்னா, அவள் ஹக் பண்ணி ஜோயாவை சமாதானப்படுத்துகிறா. இப்போ வரைக்கும் எல்லோரும் வந்து வாயனை தான் சமாதானப்படுத்திருப்பாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஜோயாவை ஹக் பண்ணி அவள் சமாதானப்படுத்துகிறா. சரிடி, அழுவாத ஜோயா, எனக்கு நீ அழுது கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சமாதானப்படுத்துகிறா. நம்ம ஜோயாவை வந்து தயவு செஞ்சு இப்படி ஆகாது ஜோயன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. சத்தியமாக நீ இல்லைன்னா எனக்கு எதுவும் இல்லைடி. நீ எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சன்டி. எனக்கு யாருமே வேணாம். நீ எப்போவுமே என் பெஸ்ட் ஃப்ரெண்டா, நீ எப்போவுமே க்யூட்டாக அழகாக ஜாலியாக ஃபன்னா அதே மாதிரி வயனா நீ இருடி. எனக்கு அது போதும் வயன், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வயனை ஹக் பண்ணி அழுகுறா. வயனை அப்படி சமாதானப்படுத்துகிறா. வயன் வந்து அந்த ஹக் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜோயாவோட ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பாசமாக வந்து ஜோயாவை வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி, அழுவாத ஜோயா, பரவாயில்ல அழுவாத, நீ அழுவாத, எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜோயா, ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே வந்து லீவ் ஆகுறா. அப்போது ஒயன் வந்து கேட்குறா உன்னை, ஜோயா ஆ உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு நான் இந்த இந்த இது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு? நேற்று நீ கேன்டீன் போகும்போது பேக்கில் செக் பண்ணேன்டி. நீ ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சா, அதுதான் சரி எதுக்கோ செக் பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது இது கிடச்சிது எனக்கு. அதனால நான் அது கோச்சிக்கிட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன் உங்ககிட்ட சொல்லாமல். ஆனால் ராத்திரி ஃபுல்லாக தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுவுறா. சரி அழுவாதா, சரி அழுவாதா சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஹக் பண்ணுறா. ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு, ஜோயா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடி, நான் வீட்டுக்கு போகிறேன், ஜக்கு கிட்ட சொல்லிவிடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்படி போயிடுறா. அப்புறம் சோயா வந்து நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போயிடுறா. நான் ஒயனை வந்து வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு வர்றது வந்து அப்படி என்ன சொல்கிறதுனா ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி அந்த பேகை அப்படியே சைடாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே முன்னாடி நடந்து வரா. லைக் அந்த அப்படியே லைக் ரூம்குள்ளே வந்துட்டா. ரூம்குள்ளே வந்துட்டோம் அப்படியே வந்து லைக் அந்த ரூம் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படியே நடந்துகிட்டே வரா. ஏதோ ஒரு நினைக்கிறா, என்னடா நம்ம இவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டோமே, கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச நம்ம அதுவும் ஒரு பார்க்காம பொருட்டே படாமல் நம்ம செல்ஃபிஷாக நம்ம பிஹேவ் பண்ணோமே, மற்றவங்களை யாரும் நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவள் ரியலைஸே பண்ணுறா. அப்படியே நடந்து வரும்போது அப்படியே அங்கே ஒரு கபோர்டு மாதிரி இருந்திருக்கும். என்ன பண்ணியிருப்பானா அது அப்படியே நடந்து வந்து அப்படியே வந்து கபோர்டில் அப்படியே இடிச்சிருப்பா. கொஞ்சம் லைட்டாக பலமாகவே இடிச்சிருப்பா. வந்து என்ன இப்படி இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து தேய்ச்சிட்டே இருக்கும்போது அப்போது அந்த இடித்த இதில் வந்து மேலே வந்து ஏதோ ஒரு புக்கு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்படியே வந்து வாய்ந்தலையில் விழுது. அம்மாடா என்னது அது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை தேய்ச்சிக்கிட்டே அப்படியே வந்து இந்த புக்கை பார்க்குறா. ஐயோ இந்த வலி வேறு பார்த்தா இந்த வலி வேறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணு அந்த புக்கை வந்து எடுக்கிறா. எடுத்து அப்படியே வந்து அது லைட்டாக திறந்துருக்கும். அது அப்படியே வந்து திறக்கிறது அப்படியே வந்து அதை மூடிட்டு அப்படியே மேலே எடுத்து வைக்கிறா. அப்போ தான் அவளுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. அதில் வந்து ஒரு எழுதியிருக்கும் ஃபார் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேர்டு வந்து முன்னாடி பேஜில் எழுதியிருக்கும். மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு அவளுக்கு ஹிட் ஆகுது. லைக் அந்த மறுபடியும் அந்த டைரியை வந்து எடுக்கிறா. எடுத்து அப்படியே அந்த திறந்து பார்த்தா லைக் ஜங்குக்கோட நேம் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் தான் ஃபார் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டைட்டில் போட்டுருக்கு. வந்து அப்படியே பார்க்குறா. நெக்ஸ்ட் பேஜ் திருப்புறா. திருப்ப அவள் கல்லேருந்து அப்படி ஒரு தண்ணி. இன்னைக்கு ரொம்ப நீ அழகாக இருந்த தெரியுமா, இன்னைக்கு ரெட் ஷூடியில் சூப்பராக இருந்தேன், எனக்கு ஒரே கலாய்த்தாயாங்க என்னை வச்சுட்டு, ரொம்ப அழகாக இருந்தேன், ரொம்ப நான் ரசித்தேன், ஆனால் நீ தான் எனக்கு ஒரு நிமிஷம் கூட என்னை பார்க்கவே இல்லை தெரியுமா, ரொம்ப அழகாக இருந்தேடி, உனக்கு இந்த ரெட் கலர் சூட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை எழுதியிருக்காரு. பக்கத்தில் வந்து லைக் ஃபோட்டோஸ் அந்த இடத்துல இருக்க அந்த காஸ்டியூமோட அவள் போட்டிருப்பாள் அந்த ஃபோட்டோஸ் அப்படியே வந்து பக்கத்தில் வந்து போர்ட்ரேட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே இன்னொன்று பேஜ் திருப்புறா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஜோஹன் கூட பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கேல்ல, எனக்கு அதே போதும்டி. நீ சந்தோஷமாக இருந்தாலே இந்த ஜங்குக் மாமா எப்போவுமே சந்தோஷமாக இருப்பான். எப்போவுமே உன் கூட எனக்கு நல்லா வாழதான் முடியல, ஆனால் உன்னை பார்க்காச்சும் செய்வேன். ஆனால் உன்னை தவிர என்னால் யாரும் நினைக்க முடியாது வாயன், நீ மட்டும்தான். நீ வேணா ஜோஹனை நினச்சிக்கோ பரவாயில்ல, ஆனால் உன்னை தவிர என்ன யாரும் நினச்சிக்க முடியாது. உனக்கு ஹர்ட் ஆகும் நீ வர போகிற பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லும்போது. ஆனால் அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அது ஹர்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகுது வாயான். கஷ்டமாக தான் இருக்குது வாயான். இன்னைக்கு ஜோஹன் வந்து சேர்ந்துருக்கான்ல ப்ரொஃபஸரா, நீ ரொம்ப சந்தோஷப்பட்டால. ஆனால் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த டைம் மட்டும் தான் உன்னை பார்க்குற உரிமை இருந்துச்சு. ஆனால் இப்போது அது ஜோஹன் பார்க்க நேரமாக கூட ஆயிடுச்சுல்ல. பரவாயில்ல வாயன், அந்த ஒரு கிளாஸ் போதும் எனக்கு நான் உன்னை பார்த்து ரசிக்கிறதுக்கு. என் காதல் தெரியாமலே இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல. சொல்லாத காதலே ரொம்ப இனிமையான காதல் வாயன், எனக்கு அதே போதும். நீ சந்தோஷமாக இரு, எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படியே வந்து லைக் அந்த பேஜெலாம் லைக் திருப்பி பார்க்குறா. அதில் வந்து எனக்கு ரொம்ப உடஞ்சிட்டலடி, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு நான் ரொம்ப வளைஞ்சிட்டேன் வாயன். எனக்கு அப்படியே வந்து மனசெல்லாம் வளைஞ்சது தெரியுமா, உன் கல்லேருந்து தண்ணி வரும்போது எனக்கு அப்படியே உடஞ்சது வாயன், ரொம்ப உடஞ்சது. என் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டால, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது தெரியுமா.
ஜோனி இல்லைன்னு சொல்லிட்டு நீ அப்படி அழுவும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டம். அப்போ நான் நினச்சேன் என் கஷ்டத்தை விட உன் கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு. ஆனால் வயன் சத்தியமாக சொல்கிறேன், என் கூட நீ மட்டும் இருந்துருந்தேன்னு வச்சுக்கோயேன், என் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நான் வந்திருக்க விட மாட்டேன்டி. அவ்வளோ உனக்கு காதலிக்கிறேன் வயன், அவ்வளோ உனக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதிருக்கு. எவ்வளோதான் ஒரு 8 வருஷம் காதலாக இருந்தால் கூட உன் காதல் அருமை என்னால் வர முடியல வயன். உன் காதல் அருமை என்னால் வர முடியல வயன். எப்பவுமே உனக்கு காதலிச்சுருந்தாடி இருப்பேன். ஆனால் என் காதல் தெரியலன்னா கூட பரவாயில்ல வயன், தெரியல கூட பரவாயில்ல. அவள் என்னோட பேச்சு அப்படி திருப்புறா. அதில் திருப்பும்போது எனக்கு 2 பேருக்கும் கல்யாணம் இல்லை வயன். நான் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா? நம்ம 2 பேருக்கும் சந்தோஷமாக கல்யாணம் நடக்கணும், 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு லவ்வோட கல்யாணம் நடக்கணும்னு. ஆனால் எல்லாமே உடஞ்சிருச்சு வயன். உனக்கு இந்த கல்யாணத்தை சுத்தமாக வெறுப்போம் இல்லை, அழுது அழுது இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டேன். அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, எத்தனை வருஷம் ஆனால் கூட பரவாயில்ல, நீ என்னோட காதல் ஒரு நாள் புரிஞ்சுப்பேன் வயன். என் காதல் ஒரு நாள் நீ புரிஞ்சுப்பேன். எப்போவுமே என் காதல் நீ எவ்வளோதான் என்னை வெறுத்து தள்ளுனா கூட என் காதல் நான் எப்போவுமே காட்டின்னு தான் இருப்பேன் வயன், காட்டின்னு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கு. இன்னொன்று பேஜ் அவள் லாஸ்ட்டாக திருப்பினா, லாஸ்ட்டாக அதுதான் எழுதிருக்கு. என் வயன் குழந்தை நான் நீங்கள் அடைஞ்சிட்டேன். என் கையை நினைச்சாலும் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, என் மனசு நினச்சாலும் அசிங்கமாக இருக்குது. என் குழந்தைய என்னால் ஒரு ட்ராப் கண்ணீர் சிந்திட்டான். அதை நினச்சும் போது அவன் ரொம்ப வலிக்குது, கண்ணெல்லாம் செவந்து போச்சு. இன்னைக்கு அவன் ரொம்ப அழுதான், நினச்சி ரொம்ப ரொம்ப அழுதான். நினச்சாலே ரொம்ப வலிக்குது வயன், வலிக்குது. லவ் யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதிருக்கு. ஒன் கண்லேருந்து அப்படியே வந்து தண்ணி தேங்கி நிற்குது. அது அப்படியே அந்த ட்ராப்ஸ் நெட் அப்படியே வந்து அந்த அந்த லெட்டர்ஸ் மாதிரி விழுது. லெட்டர்ஸ் அப்படியே கலைஞ்சு போகுது. ஜங்கு, நானும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படியே அழுவுறா. ஐயோ ஐயோ, நான் உன் கஷ்டத்தை நான் தெரிஞ்சுக்காம, உன் காதல் தெரிஞ்சுக்காம ஒரு பாவி ஆயிட்டேன்னு, ரொம்ப பாவி ஆயிட்டேன்னு. எவ்வளோ காதலிச்சா இப்படி இறங்கி எனக்காக நீ வந்திருப்ப, இப்படி இறங்கி வந்திருப்பல. கண்ணு உடனே தெரிஞ்ச நான் உன்னை பார்க்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுவுறா. அப்புறம் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஜான் போயிட்டான் தான். ஆனால் அதுக்குன்னு என்னை மனசு விட்டு எல்லாம் போயிட்டான்னு அர்த்தம் இல்லை. அதுக்குன்னு ஜங்குக்கும் எனக்கு இல்லைன்னு இல்லை. அவள் எவ்வளோ காதலிச்சிருக்கான, என்னாலையும் அவன் காதலுக்கு நீடு கொடுக்க முடியலன்னு கூட கண்டிப்பாக அவனையும் நான் காதலிப்பேன். கண்டிப்பாக அவன் கூட நான் வாழுவேன், கண்டிப்பாக வாழுவேன். என் விதியில் ஜங்குக் தான் கடவுள் எழுதியிருக்காருன்னா பரவாயில்ல, அதையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணி நான் வாழுவேன். அவர் இதுதான் நினச்சிருக்காருன்னா கடவுள் பெண் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். என் பிளான் தான் கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு, ஆனால் அதுக்குன்னு காதல் தப்பாக போகலை. என் பிளான் தப்பாக தான் போச்சு. பரவாயில்ல, கடவுள் பெண் எப்போவுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை ஒரு முத்தம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த டைரியில் நான் நார்மலாக எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து நார்மலாக உட்காந்துருக்கா. அப்போது பார்த்தா நம்ம ஜக்குக்கு வந்து டோரை திறந்து அப்படியே வந்து குடுகுடுன்னு வராரு. அவர் டைம் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 12 மணி அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே பர்மிஷன் போட்டு வந்திருப்பாரு. அப்படியே வந்து ஓடி வந்து ஒயின் அப்படியே உட்காந்துருக்காரு மாதிரி சில மாதிரி. அப்போ நம்ம ஜங்கு குடுகுடுன்னு ஓடி வந்து பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. லைக் ஒயின் வந்து அந்த பெட்டில் அப்படியே வந்து லைக் சாஞ்சு உட்காந்துருக்கானா, நம்ம முன்னாடி வந்து நம்ம ஜங்கு உட்காந்துருக்காரு. ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை அப்படி பிடிக்கிறாரு. ஒயின் அப்படி தான் ரியலைஸ் பண்ணி, சொல்லுங்கள் ஜங்குக், உனக்கு வலிக்கல? என்ன கேட்குறீங்க? இல்லை ஜோயா உன்னை அடித்தால, அதுதான் உனக்கு வலிக்கல இல்லையா? ஆனால் ரொம்ப பலமாக அடிச்சிட்டால அப்படின்னு சொல்லிட்டு லைக் கன்னத்தெலாம் பிடிச்சி தேய்ச்சி விட்றாரு. இல்லை ஜங்குக், அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் என்ன பண்ணிட்டேன், என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே வந்து ஜங்குக்கை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. நம்ம ஜங்குக்கை வந்து சரி ஓகே ஏதோ ஃபீலிங்காக தான் ஹக் பண்ணுறான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த மாதிரி முதுகு தேய்ச்சி விட்றாரு. நம்ம ஒயின் வந்து, ஜங்குக் சொல்லு ஒயின், என்னாச்சு அழுவுற? உன்னை புரிஞ்சிக்காமலே இருந்துட்டேன்ல, உன்னை புரிஞ்சிக்காம உன் கஷ்டப்படுத்துகிற ஒரு பாவியாக போயிட்டேன்ல, ரொம்ப பாவியாக போயிட்டேன்ல. கண்ணு மூடி இருந்தோம் என்னால் பார்க்க முடியலல்ல. ஒரு வைரத்தை நான் ரொம்ப லாஸ் பண்ண நினச்சிட்டேன்ல, ஒரு வைரத்தை நான் வந்து விட்டு கொடுக்கலான்னு போயிட்டேன்ல. அது நினச்சாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது ஜங்கு.
ஜங்குக் வந்து லைக் எல்லாமே அப்படியே வந்து ஷாக்கோட அப்படியே லிசன் பண்ணி கேட்குறாரு. நம்ம ஒயனும் வந்து எப்பவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஜங்குக், எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். இவ்வளோ நாள் என் கண்ணுக்கு தெரியாமல் போச்சு, இவ்வளோ நாள் உன் காதல் என் கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இனிமேல் அப்படி இல்லை ஜங்குக், இனிமேல் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ த மோர், ஐ லவ் யூ த மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஜங்குக் வந்து வயன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த ஷோல்டரை திருப்பி லைக் அந்த ஷோல்டர் பிடிச்சி அப்படியே வந்து இந்த ஹக்கை பிரேக் பண்ணி ஃபேஸை பார்க்குறாரு. வயன் வந்து ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. உனக்கு உன் காதல் எல்லாமே என் காதல் வரலன்னா கூட ஆனால் உனக்கு நான் காதலிக்கிறேன் ஜங்குக், உனக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக் வந்து என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு அவள் கேட்கல. டக்குன்னு வந்து லைக் அவளோட கன்னத்தை பிடிச்சி நம்ம ஜங்குக்கோட கன்னத்தை பிடிச்சி அப்படியே வந்து கிஸ் பண்ணுறா. நம்ம ஜங்குக் அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. லைக் என்ன சொல்கிறதுன்னா அவள் லவ் யூ சொன்னது வந்து ஷாக்கு, இன்னும் வந்து அவள் அன்எக்ஸ்பெக்டடாக கிஸ் பண்ணது அப்படியே ஷாக்கு. அப்படியே அந்த ஷாக்லேயே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ரியலைஸ் பண்ணி அவரும் வந்து பேக் கிஸ் பண்ணுறாரு கண்ணை மூடிட்டு. 2 பேரும் அப்படியே ஃபீல் பண்ணி அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக அவ்வளோ ஒரு லவ்வாக வந்து கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அந்த கிஸ் டெப்த்தாக போகுது, அப்படியே வந்து டங்கெல்லாம் ட்விஸ்ட் ஆகுது, ஒரு மாதிரி ரொம்ப டெப்த்தாக போகுது கிஸ்ஸு. அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக் அப்படியே வந்து ஒயனோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு, அப்படியே பைட் பண்ணுறாரு. ஒயன் அப்படியே மூவ் ஆன் பண்ணுறா. அப்படியே நான் ஒயன் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டை பட்டனெல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்றா. அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே கிஸ் போகுது, அங்கங்கே ஒரு மாதிரியாக போகுது. ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறதுன்னா அந்த ஒரு நைட் இல்லை, நைட்டில் நடக்கலை, மார்னிங்கில் தான் நடக்குது. அது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா அந்த ஒரு ரிலேஷன் எப்படி போகுதுன்னா அந்த ஒரு லவ்வோட அது லஸ்ட்டே இல்லாமல் 2 பேர் கண்லேயும் அவ்வளோ ஒரு காதலோட அது எல்லாமே நடக்குது. அப்படியே அவங்க லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு எமோஷ்னல் ஒரு அழகான லவ்வில் வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே வந்து அப்படியே முடிஞ்சிட்டு அப்படியே வந்து லைக் மூச்சு வாங்கிட்டு எல்லோரும் 2 பேரும் அப்படியே வந்து படுத்துருக்காங்க. அப்படியே ஒரு டைம் ஒரு 4 மணி ஆயிருக்கும், ஒரு ஈவினிங் 4 மணி. அப்படியே வந்து ஜங்குக் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம ஒயனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கை வந்து ஒரு லைக் அப் பண்ணி ஒரு பெக் கிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை வந்து சிரிச்சுட்டு வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அது ஒரு மாதிரி நல்ல ஒரு லவ்வோட அப்படியே பண்ணிட்டு 2 பேரும் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறதும் என்ன ஒரு ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஒயன் வந்து போதும் ஒயன், அழுததெல்லாம் போதும், உன் வாழ்க்கை எப்படி இந்த மாதிரி தான் போகும்னு சொல்லிட்டு முடியவில்லை. ஒரு பர்சன் நம்மளை ரொம்ப லவ் பண்ணி நம்ம 2 பேரும் நடுவில் அவ்வளோ காதல் வரும்னு நினைக்கிறாருன்னா நம்ம அதுக்கு இடம் கொடுக்கலன்னா அது தப்பாக போயிடும். நம்மளும் அதுக்கான ஒரு டைம் கொடுக்கணும், நம்மளும் அவங்களுக்கு லவ் கொடுக்கணும். அவங்களும் எவ்வளோ நல்லா கொடுப்பாங்க, நம்மளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அப்படியே டைட்டாக வந்து ஜங்குக்கை வந்து லைக் ஹக் பண்ணுறா. வந்து ஹாட் ஸ்டாண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி ப்ளஷ்ஷியாக ஆகிடுச்சு. கொஞ்சம் தான் போட்டேன், அதே ஒரு மாதிரி வெக்கமாக வருது. அவ்வளோதான் ஓகேவா. ஸோ மேபி அது உங்களுக்கு அவ்வளோவா இருந்திருக்காது, ஆனால் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பேரும் வந்து லைக் ஏஞ்சிருந்துருப்பாங்க. ஒரு எத்தனை மணினா 8 மணிக்கு ஏஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாதிரி சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து லைக் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அப்படியே மார்னிங் ஆகுது. லைக் 2 பேருக்கும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியல, ஒரு மாதிரி வெக்கமாக வருது. ஒயனுக்குன்னா ஜங்குக்கோட கண்ணை பார்க்கவே முடியல, ஒரு மாதிரி வெக்கமாக வருது. அவன் அப்படியே லைட்டாக இக்னோர் பண்ணிட்டு போகிறான். அப்போ நான் ஜங்குக்கு வந்து கையை அந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ எதுக்கு வெக்கம் போட்டு போகிற பொண்டாட்டி, ஒன்று பொண்டாட்டின்ற புதுசாக அதான் நீ எனக்கு ஆகிட்டல, இப்போ நான் பொண்டாட்டின்னு கூப்பிட முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு முதட்டில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணியிருப்பாரு. நான் ஐயோ கடவுளே இந்த பையன் என்ன எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே வந்து போயிருப்பா. காரில் போயிருப்பாங்க. காரில் போனால் வந்து அங்கேயோ லைட்டாக கொஞ்சம் ரொமான்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் வந்து ரீச் ஆகிருப்பாங்க. காலேஜ்குள்ளே போகிறா. கிளாஸ் ரூம்குள்ளே போனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஜோயா வந்து லைக் பெஞ்சில் அப்படி படுத்துருக்கா. அப்படி படுத்துகிட்டே வந்து இது தூங்குற மாதிரி ஏதோ யோசிச்சுட்டு அப்படி படுத்துருக்கா. இப்போ நான் ஒயன் வந்து ஜோயா என் அழகியே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டு அவள் வந்து அப்படி பார்க்குறா. என்னடா அவளுக்கு மறுபடியும் பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா நம்ம வாயின் வந்து என் கழுகு குட்டி எனக்கு என்னடி இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணுறா. நான் என்னடி ஆச்சு உனக்கு, நானே ஒரு மாதிரியாக இருக்கேன், என்னடி ஆச்சு உனக்கு, சும்மா எப்போ பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் அப்படியே ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த பழைய ஃபார்ம் இருப்பாள் அந்த மாதிரி ஆயிட்டா நம்ம வயனு. அவள் அப்படியே பார்க்குறா. வயன்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ வந்து வயன் தான், வேறு யார், வயன் ஜங்குக் தான், ஜியோன் வயன் தான். என்ன இப்போது வயன் அடி கள்ளி என்னடி ஒரே நாளில் எப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணுறா. என்ன எப்போ 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போது நம்ம ஜோயா வந்து நீ வாயை மூடு, நான் தான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் பக்கமே போக மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜோயா சொல்லின்னு இருக்கா. ஏண்டி பாவண்டி அவன் உன்னை பாவம் நினச்சி அழுதுன்னு இருக்கான், உனக்கு யாரடி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா சொல்கிறா. ஜங்குக் தான் இது ராத்திரி சொன்னார். ஓ ஓ ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. கம்முனிரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வெக்கப்படுறா. அடி பாவி என்னடி காதலிக்கிறேன்னு பார்த்தா லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டியா, சரியான தாண்டி நீ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த மாதிரி கலாய்ச்சி பேசிக்கிறாங்க. அப்படியே கிளாஸ் ஸ்டார்ட்டாக இருக்கும். அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து கிளாஸ் நடத்துகிறாரு. ஒயின் அப்படியே ரசிச்சு கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே பார்க்குறா. அப்படியே அந்த முன்னாடி ரோக்கு வந்து கூப்பிட்டு போயிருப்பான் நம்ம ஒயினை. நம்ம ஜோயா ஐயோ நான் வரல அடி, ரொம்ப பண்ணுவேன் நீ, நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறேன், வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் இழுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வைக்கிறா. அப்படியே நம்ம ஒயினை அப்படியே கன்னத்தில் அப்படியே பார்த்துட்டு என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகாக தெரியுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா கிட்ட சொல்கிறா. ஜோயாவில் ஐயோ அவ்வளோதான் நான் இங்கே உட்காந்தேன்னா எனக்கு பிச்சு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நகர்றா. அவள் என்ன பண்ணுறேன்னு அப்படியே கையை பிடிச்சி உட்காரு, பக்கத்துலேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கா நம்ம ஒயின் வந்து மனசில் என்ன எனக்கும் தெரியாமல் எனக்கு ரொம்ப அழகாக தெரியுறான், இல்லை நமக்கு தான் அப்படின்னால பார்க்கலையோ, எனக்கு தான் தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து ரசித்து பார்த்துன்னு இருக்கா. பின்னாடி வந்து ஒரு சவுண்ட் வருது. என்னடி எனக்கு ஜங்குக் சார் அவ்வளோ ஹாட்டாக இருக்கிறாரு பிளாக் ஷர்ட்டில், வாவ் செம்மையாக இருக்குடி, இன்றைக்கி நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறா. அப்போது நம்ம ஒயின் திரும்பி என்ன ப்ரப்போஸ் பண்ண போறியா, வாட் ஜங்குக் சாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நம்ம அந்த பொண்ணு வந்து ஏன் இப்போ என்ன அதுக்கு, நான் என்ன பண்ணக்கூடாதா என்ன, நான் லவ் பண்ணுறேன் அதான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், அதுக்கு என்ன உனக்கு, எதுக்கு உனக்கு ஒரேக்குது, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. நம்ம ஒயின் வந்து டென்ஷன் ஆகிட்டு அப்படியே ஏஞ்சிக்கிறா. அங்கே ஜங்கு நடத்துன்னு தான் இருக்காரு. நம்ம ஒயின் வந்து ஏஞ்சி என்ன ஒரு ப்ரப்போஸ் பண்ணுவியா, அவரை என்னோடய புருஷன் கையகிரியாக உடச்சிருவேன் பார்த்தேன்னா, ப்ரப்போஸ் பண்ணுவாராமே ப்ரப்போஸு வாயை உடச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பஞ்ச் வரா. நம்ம ஜங்குக்கு வந்து என்னடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையை வந்து பிடிக்கிறாரு. இங்கே பாரு ஜங்குக்கா, அவனை ப்ரப்போஸ் பண்ண போகிறாளா, எவ்வளோ தைரியம், பொண்டாட்டி நான் இங்கே உட்காந்துருக்கேன் அவனை ப்ரப்போஸ் பண்ண போகிறாளா, எப்படி எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி பிடிச்சிட்டு கத்துறா. நம்ம ஜங்கு வந்து சிரிப்பு வருது அவனுக்கு. இப்போ கிளாஸ் ஃபுல்லாகவே தெரிஞ்சிச்சு 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான் கேர்ள்ஸ், தெரிஞ்சிருச்சுல்ல, அவர் வந்து என்னோடய புருஷன், இனிமேல் யாராச்சும் அவனை பார்த்தீங்க கொண்டு நோண்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் சிம்பிள்லாம் காட்டுறா. அவங்களாம் வந்து ஐயோ வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நமக்கு வம்புன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பான்னா லைக் அந்த புக்கை பார்க்குற மாதிரி அப்படி குனிஞ்சிக்கிறா, அந்த பயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துக்கிறா. நம்ம ஜோயாவில் அடி பாவி வயலண்ட்டாக மாறிட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு வியர்ச்சி அப்படி பார்க்குறா நம்ம ஜோயா. அப்படியே வந்து கிளாஸ் நடத்துகிறாரு. மறுபடியும் வந்து ஒயனை அப்படியே ரசிக்கிறா. அப்படியே கண்ணும் தான். நான் ஜங்குக்கும் வந்து அப்படியே ஒயனை பார்க்குறதோ என்ன, ஒயனும் ஜங்குக்கும் பார்க்குறதோ என்ன, இந்த கிளாஸ் ஃபுல்லாக அவங்க 2 பேரும் பார்க்குறதோ என்ன, எல்லோரும் ஒயர்லாம் எரியுது. பசங்களாம் இருந்திருப்பாங்க, பசங்களாம் வந்து ஒயனை வந்து லைக் சைட் அடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து ஒயன் வந்து லைக் மேரிட்னு சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் கபகபன்னு ஒயர் எரியுது. எல்லாருக்கும் அந்த கிளாஸில் வந்து ஜோயா தவிர எல்லாருக்கும் கபகபன்னு ஒயர் எரியுது. அந்த கிளாஸ் முடியுது. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர்லாம் வந்துருப்பாங்க. அப்புறம் நார்மலாக ஜாலியாக போகுது. ஜாலியாக நம்ம ஒயன் வந்து லைக் பேக் டு ஒயன் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஹெச்ஓடி மேம் அப்படி போவாங்க க்ராஸ் பண்ணி. நம்ம ஒயன் வந்து ஹாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டுறா. அவங்க வந்து ஹாய் ஒயன், என்னம்மா எப்படி இருக்கு, என்ன மேம் மரியாதைலாம் ரொம்ப கொடுக்குறீங்க, என்ன மிஸ் பண்ணீங்களா, 6 மாதம் வரல, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்க போல், பாசெல்லாம் ரொம்பவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவங்க வந்து அடித்தேண்ணா ரொம்ப வாயை நீடிடுச்சுடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. ஒயனா என்ன பண்ணேன்னு அப்படி சிரிச்சுட்டே போகிறா. அப்போது அந்த ஹெச்ஓடி மேம்க்கு வந்து லைக் அவங்களுக்கு அறியாமல் ஒரு ஸ்மைல், லைக் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒயனு லைக் அவங்களாம் பார்த்துருப்பாங்க. லைக் ஒயன் சைலண்ட்டாக இருக்கிறதும் லைக் ஒரு மாதிரி கமுக்கமாக இருக்கிறதோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் வந்திருக்கவே மாட்டேன் நம்ம ஒயனை, அதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் ஒயன் இந்த மாதிரி பேக் டு நார்மலாக வரும்போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி அறியாத ஒரு ஹாப்பினஸ். அவங்க அப்படியே சிரிச்சுட்டே போயிடுறாங்க. அப்படியே நம்ம ஒயன் வந்து என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறான்னா லைக் அங்கே வந்து அவங்க அத்தை இல்லை,
அத்தையும் வரல, மாமாவும் இல்லை, வீட்டில் யாருமே இல்லை, தனியாக இருக்காங்க. லைக் செம்ம பெருசாக இருக்குது அந்த வீடு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம மகன் என்ன பண்ணுறான்னா, லைக் கிச்சனில் வந்து உட்காந்து சமைச்சின்னு இருக்கா. அது பின்னாடி வந்து யாரோ ஹக் பண்ணுறாங்க. மகன் வந்து என் புருஷன் வந்து ஹக் பண்ணுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவள் திரும்புகிறா. அந்த ஹக்லேயே வந்து அப்படியே திரும்புகிறா. ஸோ 2 பேரும் அப்படியே க்ளோஸாக இருக்காங்க. இன்றைக்கி என்னோடய ப்ரொஃபஸர் புருஷன் ரொம்ப ஹாட்டாக இருந்தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த லைக் நான் நெக்கை வந்து அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணுறா. அப்படின்றாரு. என்னடா பண்ணுற? எனக்கு வேணாண்டி, ரொம்ப டெம்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படி பிடிச்சிக்கிறாரு. எனக்கும் தான் ஆகுது, எனக்கு மட்டும் ஆனால் போதுமா, உனக்கும் ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படி இருந்தது தெரியுமா ஜங்குக்கா? அப்படியே வந்து நான் அப்படியே உன்னை கடிச்சு அப்படியே லிப்ஸ் எல்லாம் பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரியாக பண்ணணுன்னு தோணுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. அப்படியா பொண்டாட்டி? ஆமாம், அப்படி தாண்டா புருஷா, இன்றைக்கி ரொம்ப ஹாட்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை கழட்டுறா. வேணாண்டி, நேற்று ரொம்ப அவஸ்தைப்பட்டேன், இன்றைக்கி வேணாம். அப்படியா? பட்டுட்டு போகிறேன். நான் தானே பாடுறேன், பொண்டாட்டி தானே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவள் இன்னும் ஷெட் பட்டனா வந்து லைக் ரிமூவ் பண்ணுறா. வேணாம் வயன், வேணாம். அதுக்கப்புறம் நீ ரொம்ப அழுதுக்கிறேன், இருக்கட்டும், புருஷன் தானே கொடுக்குறான், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ளர்ட்டியாக பேசுகிறா. எனக்கு வேணாண்டி, எனக்கு மாறியா போகுது, விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லைக் இக்னோர் பண்ணுறாரு. என்ன என்ன பொண்டாட்டி மூவ் எடுக்கக்கூடாதா? ஏன் எடுக்க மாட்டேன் கூட? அவ்வளோ சீக்கிரம் போர் அடிச்சிட்டேனா? என்னடி என்ன போர் அடிக்கிறேன்ற? எப்போவுமே எனக்கு போர் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, லைக் அப்படியே கப் பண்ணி அப்புறம் ஃபோர்ஸாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நல்லாவே கிஸ் பண்ணேன், எதுக்கு அப்படியே கிஸ் பண்ணுறேன், நான் வேணாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. அவர் வந்து ஒரு மாதிரி நார்மலாக கிஸ் பண்ணுறாரு. அது அப்படியே வந்து அங்கே வந்து ஒரு ஸ்லாப் இருக்கும், அதில் அப்படியே உட்கார வச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, லைக் டாப்குள்ளே கை விட்டு அப்படியே வந்து லைக் ஹிப்பை பிடிக்கிறாரு. என்ன வலிக்குதுடா, அப்படி பிடிக்காதுடா, வலிக்குதா கூச்சுதா, 2 தான் பண்ணது, இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் டைட்டாக பிடிக்கிறாரு. ஜங்குக் என்னடா இங்கேயா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாமே, இங்கே யாருமே இல்லை, பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நெக்கை பிடிச்சி அப்படி பைட் பண்ணுறாரு. வலிக்குதா? எனக்கு தான் வலிக்குது, எனக்கு செம்மையாக வலிக்குது தெரியுமா? டபுள் மீனிங்காக பேசாதடா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்றா. என்ன இப்போ தள்ளி விட்ற? எனக்கு டெம்ட் ஆகிடுச்சு, எனக்கு மூட் ஆகிடுச்சு, தள்ளியெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவர் இன்னும் கிட்டே வராரு. இன்னும் வந்து அப்படியே கிஸ் வந்து பண்ணுறாரு. அப்படியே நெக்கு அங்கே அப்படி எல்போ கிட்டே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவளும் கிஸ் பண்ணுறா. அப்படியே தூக்கிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணிகிட்டே வந்து டோர் கிட்டே போகிறாங்க. டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே ஒரு ஹாஷாக அப்படியே ஒரு இந்த வாட்டி அப்படியே லஸ்ட்ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து பெட்டில் போடுறாரு. அதுக்கப்புறம் அங்கங்கே கிஸ் பண்ணுறாரு, எங்கெங்கே பைட் பண்ணுறாரு. அவளை வந்து அவ்வளோ அப்படி மூவ் ஆன் பண்ணுறா, அவ்வளோ கிஸ் பண்ணுறா, அவ்வளோ அப்படியே மூவ் ஆன் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அங்கங்கே கை போகுது, அங்கங்கே வந்து டச் பண்ணி அங்கங்கே வந்து லைக் தடவுறாங்க. அவளும் இந்த மாதிரி பண்ணுறா. அதுக்கப்புறம் வந்து லைக் அவள் கை அப்படி கீழே போகுது. ஜங்குக்கு வந்து என்னடி பண்ணுற? உன் கை போகுது, என் கை போகக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளும் பண்ணுறா, இவளும் பண்ணுறா. ஒரு மாதிரியாக போகுது 2 பேருக்கும். லைக் ஃபைனலி வந்து மறுபடியும் வந்து ஒரு மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு ப்ளஷ் ஆகுதுன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னா ஒரு மாதிரி ஆகுது, எனக்கே வெக்கமாக வருது. என்னதான் நான் தயாங் வயசாக இருந்தால் கூட எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. சாரிமா அந்த நடுவில் டிஸ்டர்ப் பண்ணதுக்காக. அப்படியே வந்து அவங்கள வந்து லைக் பெட்டில் வந்து மூச்சு வாங்கிட்டே மறுபடியும் படுத்துடுறாங்க. அப்படி மாதிரியே ஹக் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு வயனை வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறா. அதுக்கப்புறம் வயன் என்ன பண்ணுறான்னா லைக் ஃப்ரெஷ்ஷப் ஆக வந்து பாத்ரூம் போவா. அவர் என்ன பண்ணுறாருன்னா பின்னாடியே வராரு. வயன் வந்து எனக்கு பின்னாடி வரேன். அதுவா எனக்கு குளிக்கணும்னு இருக்குது, அதை நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீ குளி, எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, சும்மா அங்கங்கே வந்து பண்ணினே இருக்குது, அது போட அப்படின்னு சொல்லி தள்ளி விட்றா. நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்து அப்படியே மறுபடியும் தள்ளிட்டு உள்ளே வராரு. என்னடா உனக்கு பிரச்சனை? ஐயோ என்னடா ஜங்குக்கு நீ இப்படி ரொமான்டிக்காக இருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறா. அவரும் வந்து அப்படியே 2 பேரும் சேர்ந்து குளிக்கிறாங்க. அங்கேயும் மறுபடியும் மேக் அவுட் ஆகுது. அப்படியே 2 பேரும் வெளில வராங்க. ஒயின் வந்து முறைச்சிக்கிட்டு சாப்பிடச்சிடுற மாதிரி பண்ணேண்ணா, வலிக்குதுடா எனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா லைக் ஒயினை வந்து அப்படி மசாஜ் பண்ணி விட்றாரு லைக் வயிறுக்கு. நான் எங்கள் கசினில் ஒரு பொண்ணு இருப்பாள்,
அவள் வந்து சொன்னான், இந்த மாதிரி வந்து 2 பேருக்கும் இந்த மாதிரி மேக் அவுட் ஆச்சுன்னா புருஷன்காரன் வந்து பொண்டாட்டியை வந்து டேக் கேர் பண்ணால் அதை விட லக்கி அந்த பொண்ணுக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னான். லைக் என்னோடய கசின் சொன்னான். அதை நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறா. அப்படியே அப்படி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா லைக் மறுபடியும் ஒரு லைக் கிஸ் பண்ணுறாரு, பெக் பண்ணுறாரு லிப்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அப்படியே வந்து இந்த டேஸ்லாம் போகுது, ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஒயின் வந்து என்ன பண்ணுறான்னா லைக் அவளோட காலேஜ் அப்படி நார்மலாக போகுது. அவள் காலேஜும் அப்படியே முடியுது. ஒரு நாள் வந்து ஒயின் வந்து அப்படியே வந்து பாத்ரூமில் வந்து லைக் ஒன்று வச்சுட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணியிருக்கா. கடவுளே 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 ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குதிச்சுன்னே இருக்கா. அது அப்படியே வந்து ஃபுல்லாக வருது. ஐயோ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குதிக்கிறா. வேணாம் குதிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே அந்த பாத்ரூம் டோரை திறந்துட்டு வந்து வரா. பார்த்தா ஜங்குக்கு வந்து படுத்திருக்காரு பெட்டில். அவள் என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து ஜங்குக்கோட லைக் வயலில் வந்து அப்படியே ஏறி உட்காந்துக்கிறா. அவர் வந்து என்னடி என்ன பிரச்சனை உனக்கு? ஜங்குக்கா என்ன காலையிலேயே போடி, அது இல்லை ஜங்குக்கா எழுஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒயின் எழுப்பி விட்றா. அவர் அப்படியே வந்து எழுந்துக்கிறாரு. இப்போ எப்படி இருக்காங்கன்னா லைக் வந்து அவர் உட்காந்துருக்காரு. ஒயின் வந்து 2 கால் போட்டு லைக் அவர் வந்து க்ளோஸாக உட்காந்துருக்காங்க 2 பேரும். இப்போ வந்து என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு ஒரு gift கொடுக்கவா அப்படின்னு சொல்கிறா. என்ன எனக்கு என் பர்த்டேன்னு சொல்லிட்டு gift கொடுக்க போறியா? ஆமாம், எனக்கு என் பர்த்டேல, ஸோ உனக்காக ஒரு கிஃப்ட்டு. என்ன கிஃப்ட்டு? இப்படி உட்காந்தா கொடுப்பியா? நானும் ஒரு பெரிய கிஃப்ட்டு. இந்த மாதிரி உட்காந்தா அது கிஃப்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. அப்படி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ பண்ணுற வராரு. கொண்டுறவன் ஏதாச்சும் பண்ணனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கையை பட்டுன்னு அடிக்கிறா. அவர் வந்து என்னடி அடிக்கிற? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை எடுத்துகிட்டு வந்து வயிற்று மேலே வைக்கிறா. அவள் வந்து என்ன தொப்பை வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைக் ப்ரெஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி பண்ணுறாரு. என்னடா இப்படிலாம் பண்ணக்கூடாது, என்ன நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து அப்படின்னு அடிக்கிறா. என்னடி அடிச்சுன்னே இருக்க கையில், என்ன உனக்கு புரியலையா? என்னடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானா ஒயினே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அவன் வந்து லைக் கையில் ஒன்று வச்சுட்டு அப்படியே ஸ்லைட் பண்ணுறா. அவர் வந்து அப்படி பார்க்குறாரு. பார்த்தா அது ப்ரெக்னென்சி கிட். ஒயனுக்கு வந்து பாசிட்டிவ் வந்திருக்கும். அவர் வந்து ஒயன் ஒயன் நிஜமாவா? என்ன அது பொய்யா? இல்லை அது சொல்கிறேன், அது பொய்யான்னு கேட்குறேன். இல்லடி பொய்லாம் இல்லை. நான் அப்பாக போகிறேண்ணா, நீ அம்மாக போறியா? ஆமாம், நீ அப்பா ஆக போகிறேன், நான் அம்மா ஆக போகிறேன். எவ்வளோ பிளெஸ்டான மூமெண்ட்டில், அதுவும் நீவும் பிறந்த நாள் அன்றைக்கி எவ்வளோ பிளெஸ்டான மூமெண்ட்டில் இது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா லைக் ஒயினோட ஃபோர்ஹெட்டை டச் பண்ணிவிட்டு லைக் வந்து லைக் ஒரு ஃபீல் பண்ணி லைக் ஆனந்த கண்ணீர் வருது மனுஷனுக்கு. அப்போது நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு, ஜோஹன் வர போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் ஒயின் வந்து லைக் அவள் சிரிச்சுன்னே இருந்திருப்பா. அப்படியே ஃபேட் ஆகுது ஸ்மைலு. ஜோஹன் வர போகிறாள் ஒயன். என்ன? ஆமாம், அவன் லாஸ்ட்டில் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா ஒயன்? அவன் கண் கலங்காமல் நீ ஒயனை பார்த்துக்கோ, ஒயனுக்கு நான் வந்து கண்டிப்பாக பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் போனான். அது பார்த்தா ஜோஹன் தானே வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று மேலே அப்படியே வந்து ஜங்கு கையை வைக்கிறாரு. ஒயன் வந்து அப்படியே ஜங்குக்கோட கை மேலே வச்சுட்டு ஆமாம் ஜோஹன் வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒயனை வந்து அப்படியே கிஸ் பண்ணியிருப்பாரு. ஒயனை வந்து பேக் கிஸ் பண்ணியிருப்பான். அப்படியே வந்து லைக் டேஸ் அண்ட் இயர்ஸ் போகுது. 5 இயர்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து லைக் அந்த வீடு, நம்ம ஜங்குக்கோட வீடு எப்படி சொல்கிறதுனா லைக் கலகலன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லோரும் இருக்காங்க. எல்லோரும் மீன்ஸ் ஒரு 10-20 பேர் அப்படி இருக்காங்க. கலகலன்னு சொல்லிட்டு பெரிய வீடாச்சா, ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க கதுன்னு சொல்லிட்டு. அப்போது ஒயனோட அம்மாலாம் இருந்திருப்பாங்க. அங்கே ஜோயா வந்திருப்பா, தயாங் வந்திருப்பா, ஜோயோட அம்மா அப்பா வந்திருப்பாங்க, தயாங்கோட அம்மா அப்பா வந்திருப்பாங்க. எல்லோரும் வந்து லைக் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை 50 பேர் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருப்பாங்க அந்த வீட்டில். அப்போது ஒயின் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டெப்ஸில் வந்து நம்ம ஜங்குக்கும் ஒயின் அப்படியே கீழே இறங்கி லைக் கையை ஹோல்டு பண்ணிட்டு அப்படியே வராங்க. நம்ம ஜோயா வந்து அழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து திருஷ்டி சுற்றி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போடுறா. ஒயின் வந்து மூடு என்னை விட நீ என்ன பெரிய அழகி தான், வாயை மூடுடி, நீ மட்டும் தான் சொல்கிற, வேறு யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த மாதிரி சுற்றி பார்க்குறா நம்ம ஜோயா.
அப்படி கீழே வராங்க. நம்ம ஒயின் வந்து என்ன பண்ணுறான்னா லைக் மைக் இருக்குவாங்க எடுத்து பேசுகிறா. தேங்க்யூ ஃபார் கம்மிங். நான் நினச்சி கூட பார்க்கல எல்லோரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, நாங்கள் ஃபேமிலியும் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம் நீங்கள் வந்ததுக்காக. ஸோ நம்ம செலிப்ரேட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒயின் சொல்கிறா. அப்போ ஜோயா வந்து எங்கே மெயின் கேரக்டரை காணோமே, அவன் வந்து செலிப்ரேட்டே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா சொல்கிறா. அப்போ வந்து நான் வந்து ஆமாம் இல்லை ஜங்குக்கு வந்து சிரிக்கிறாரு. ஜோஹான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கத்திருப்பார். ஒரு பையன் குட்டி பையன் வரான். ஆப்பா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்பில் வந்து கீழே இறங்கி வரான். நம்ம ஒயின் குடுகுடுன்னு சொல்லிட்டு பார்த்து வா, இப்படி தான் வருவியா, கீழே வந்துட்டேன்னா பர்த்டே அன்றைக்கும் வாயை ஃபுல்லாக ரத்தம் ஆக்கிறதுக்காக கேக்குக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா தூக்கிக்கிறா ஜோஹன். லைக் ஆமாம், அந்த வயனுக்கு வந்து ஒரு பையன் பிறந்திருப்பான். அந்த பையன் பேர் வந்து ஜோஹன். 2 பேரும் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம ஜோயா வந்து குடிடி அந்த பையனை, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹனை பிடிச்சி குட்டி பையா அழகாக இருக்கேன்டா, நீ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் வந்து ஒரு முத்தம் கொடுக்குறா. ஆன்ட்டி நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. டே அழகாக இருக்கேன்னு மட்டும் நான் வந்து ஒத்துக்கிறேன், ஆன்ட்டிலாம் சொல்லாதடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னும் கல்யாணம் கூட ஆகலை ஆன்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா வந்து சிரிக்கிறா. அப்போ நம்ம வந்து ஒயின் வந்து போதும், எப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, எப்போ உனக்கு ஒரு பிறக்கிறதுக்கு, அப்போ தானே நம்ம 2 பேருக்கும் வந்து சம்மந்தம் பேச முடியும். இரு கல்யாணமே ஆகலை, குழந்தையே பிறக்கல, அந்த என்ன குழந்தைன்னு தெரியல, அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையை காட்டி பேசுகிறா. இப்போ உன்னோட அம்மா வந்து போதும் கேக்கை கட் பண்ணுங்க, எப்போ பார்த்தாலும் வந்தாலே பேச்சு எங்கே பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது உன்னோட அப்பா வந்து எப்போவே திட்டினே இருப்பேன் என் பொண்ணை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்னுமுன்னுட்டே போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து கேக்கெலாம் கட் பண்ணுறாங்க. அந்த பையன் வந்து அம்மா இந்தா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்றான். அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து நான் அம்மா மட்டும் தான் தெரியுதா, இல்லைப்பா நீங்களே தான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை வந்து ஊட்டி விட்றான் அந்த பையனும் வந்து. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக லைக் கிஸ் பண்ணுவாங்க. 2 பேரும் வந்து லைக் ஜோஹனை வந்து இந்த கன்னத்தில் இந்த கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த பையன் வந்து லவ் யூ அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து லைக் பேக் வந்து 2 பேருக்கும் கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ வந்து நம்ம ஜோயா இந்த போதும் எப்போ பார்த்தாலும் இந்த பாசம் மலர்க்க சுற்றியே எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக ரியாக்ட் பண்ணுறான் நம்ம ஜோயா. அப்போது வந்து லைக் இந்த மாதிரி நார்மலாக செலிப்ரேட் ஆகுது. அப்போது நம்ம ஜோயா நின்று இருப்பாள் லைக் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு. அப்போது லைக் அந்த பக்கத்தில் வந்து நம்ம தயாங் வந்து நின்றுட்டு இருப்பார் ஜோயா பக்கத்தில். தயாங் வந்து எப்போ ஓகே சொல்ல போகிறேன், என்ன வேணும் உனக்கு, நீ சப்போஸ் நீ வந்துருந்தா தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் தெரியுமா தயாங்கா. என்னடி இப்போ கூடமா உனக்கு நான் கண்ணுக்கு தெரியல, நான் உனக்கு கழட்டி விட்டேன்ல, கழட்டி விட்டேன் அவ்வளோதான். ஸோ வேறு பையன் பார்த்துட்டு அப்படியே வழியை பார்த்துட்டு போகலான்னு இருக்கேன். இப்போ என்ன உனக்கு வேறு பொண்ணு கிடைக்கல என்ன, அதான் இப்போ நடிச்சு தின்னு இருக்கியா, அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜோயா திரும்புகிறா. அப்போது தயாங் வந்து இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜோயாவோட அம்மா அப்பா இருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு ஆன்ட்டி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பிளஸ் வாங்குவாங்களே, காலை விழுந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவர் வந்து நல்லா இருப்பா, யாருப்பா நீ, ஜோயாவோட லவ்வர் ஆன்ட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மாறிடுது அவங்களது. அப்போது ஜோயா வந்து அம்மா அது இல்லைம்மா, அது என்னடி நடக்குது. அப்போது தயாங் வந்து ஆன்ட்டி ஆமாம், ஜோயா வந்து நாங்கள் 2 பேரும் காலேஜ் டேஸ்லேருந்து லவ் பண்ணுறோம். இப்போ தான் வந்து அவள் வந்து கழட்டி விட்டு வேறு ஏதோ பையனை பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஆன்ட்டி, என் லவ்லாம் அவளுக்கு தெரியலையா கண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போது உங்கள் அம்மா வந்து என்னோட நடக்குதுங்க, என்ன நடக்குதுங்க, கழட்டி விட்டு போறியா, ரொம்ப தப்பாகிடுச்சு உனக்கு, ஒழுங்காக நான் உன்னை வளர்க்கல போல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அப்போது ஒயின் வந்து ஆன்ட்டி என்ன பண்ணுறீங்க, கூத்து பாரு, நீ பார்த்தியா கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தெல்லாம் வச்சுட்டு அவங்க குழந்தைக்கே 5 வயசு ஆகிடுச்சு, இவ இருக்கா பாரு, கல்யாணம் பண்ண துப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை, என்னத்தான் வளர்ப்பு பற்றேனோ நான் தான் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பின்னு இருக்காங்க. அவள் தான் அங்கே உட்காந்து வந்து சிரிச்சுட்டு இருக்காரு. ஜோயாவுக்கு வந்துச்சு பாரு அடுப்பு, டென்ஷன் ஆகிட்டா அவள். அப்படியும் ஜோயோட அம்மா வந்து எனக்கு தெரியாது, அந்த பையன் தான் நீ கட்டிக்கிற, அவ்வளோதான் தொலைச்சிருவேன், நான் ஒன்று மாற்ற வாங்குறதுக்காகவே வந்திருக்கேன், வச்சு கல்யாணம் பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஒயின் வந்து சிரிக்கிறா. எனக்கே உனக்கேனே வருதேடி எல்லாமே, நீ வாயை மூடடி, எனக்கு மட்டும் தான் நடக்கும். வேறு பையனை பார்த்தா இதுவே நான் வந்து தொலைஞ்சிட்டான், காலேஜ்லேயே உசுரை வாங்கினேன்னு பார்த்தா வீட்டிலே வந்து கல்யாணம் பண்ணிட்டு உசுரை வாங்குவானா போடி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டே போகிறா. லைக் அவங்க சிரிக்கிறா நம்ம வயனை.
அவங்க தெரியும் இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி லவ் பண்ணுறது, பிரேக்கப் பண்ணுறது, லவ் பண்ணுறது, பிரேக்கப் பண்ணுற மாதிரி சேர்ந்துடுறது அவங்களுக்கு நம்ம தான் தெரியும்னு சொல்லிட்டு அவளை வந்து சிரிச்சுட்டே விட்டுடுறா. அப்படியே அந்த ஃபங்க்ஷன்லாம் முடியுது. நம்ம ஒயன் வந்து லைக் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுற ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக்கில் என்னடி கொண்டாடி சிரிக்கிற, அதுவா ஜங்குக்கா எனக்கு ஒரு இடம் போகணுன்னு தோணுது. அவர் வந்து சரி வா போகலாம். நான் சொல்லவே இல்லையே, உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ எந்த இடம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. பின்னாடி இந்த ஜோஹன் வந்து அம்மா அப்பா என்னை விட்டு எங்கே போகிறீங்க, நானும் வரேன். நீலாம் வரக்கூடாது செல்லம், நான் வந்து பார்க்குறேன், பாட்டி கூட இரு. இல்லை நானும் வருவேன், இன்றைக்கி என் பிறந்த நாள் தெரியும்ல, நான் என்ன சொன்னால் நீங்கள் என்னை கூப்பிட்டு போகணும். சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து அவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்படியே வந்து காரை லைக் ஓப்பன் பண்ணி ஒயன் வந்து அப்படியே இறங்குறா ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கா வந்து ஜோஹனை வந்து லைக் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து அவரும் இறங்குறாரு. அப்போது நம்ம ஜங்குக்கு வந்து போ ஒயன், போய் பார்த்துட்டு வா. நீயும் வா ஜங்குக், உன் கூட சேர்ந்து தான் நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போகிறாங்க. ஒயனோட கையில் வந்து ஒரு ரோஸ் வச்சுட்டு போயிட்டு அப்படியே வந்து ஒயன் வந்து அந்த ஜோஹனோட சமாதிக்கிட்ட வந்து அப்படியே உட்காந்துடுறா முட்டி போட்டு. அப்படியே ஜங்குக் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு. அங்கே சின்ன ஜோஹன் அப்படியே வந்து அங்கேருந்து நிற்கிறான் அம்மா பக்கத்தில், அந்த ஒயன் பக்கத்தில். ஒயன் என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து அந்த ரோஸ் வந்து அப்படியே வைக்கிறா அந்த பொணத்து மேலே. அப்போது ஒயன் வந்து ஹாப்பி பர்த்டே ஜோஹன், இன்றைக்கி உன் பிறந்த நாள் தெரியுமா? எனக்கு தெரியும். ஆக்சுவலி சொல்லப்போனால் என்னோடய பையனோட பிறந்த நாளும் உன் பிறந்த நாளும் ஒரே டேட்டு. அவனை பார்க்கும்போதும் அவனை பற்றி யோசிக்கும் போதும் உன் ஞாபகம் தான் வருது தெரியுமா? நான் நினைப்பேன் நீயே வந்து என்னோடய பையனாக பிறந்துட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜோஹன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது நீ சும்மா தான் சொல்லிட்டு போனேன் ஜங்குக்கிட்ட, ஆனால் அது நீ பிறக்கும் கையில் கொடுக்கும்போது ஜோஹனை அப்படி கையில் கொடுக்கும்போது அப்படியே உன்னை கை உன்னை அப்படி பிடிச்ச மாதிரி எனக்கு அப்படியே ஒரு ஃபீல் தெரியுமா? அந்த ஃபீல் அப்படியே வந்து ஜோஹனை வந்து கையில் ஃபஸ்ட்டு வாங்கும்போது எனக்கு தோணுச்சு. அவனுக்கு இப்போ 5 வயசு ஆகிடுச்சு, எல்லாம் பேசுகிறான், அப்படியே உன்னை மாதிரி துருன்னு இருக்கான் தெரியுமா? அவனை பார்க்கும்போதெல்லாம் அவன் கண் பார்க்கும்போதெல்லாம் உன்னை பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. சொல்லப்போனால் அவன் உன் குழந்தை இல்லை தான், ஆனால் உன்னை மாதிரியே ஒரு பிறந்த சின்ன ஜோஹன், எப்போவுமே நீ கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல். இந்த அழகான ஒரு கிஃப்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜோஹன், ரொம்ப ரொம்ப நன்றி. லாஸ்ட்டாக நீ சொல்லிட்டு போன அந்த அழகான ஒரு கிஃப்ட். தேங்க்யூ ஃபார் ஆல். ஹாப்பி பர்த்டே ஜோஹன், ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறான். அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே லைட்டாக கோர்வையாக அப்படியே வந்து ஒரு பார்வை பார்க்குறா சைடில். ஒரு ஜங்கு அப்படியே பார்க்குறாரு. என்ன அது எதுவும் இல்லையே, என்ன அது சொல்லு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் திரும்பிக்கிறாரு. ஜங்குக்கா சொல்லிக்கவா, சொல்லிக்கோ, நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நார்மலாக நிற்கிறாரு. அப்போ ஒயன் வந்து hate you but love you ஜோஹன், I love you the more, I love you the most. என்ன இருந்தாலும் ஜங்குக்கு அளவு என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன். நீ என்ன இருந்தாலும் நீ ஜங்குக்கு அப்புறம் தான் ஜோஹன், பட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ அங்கே ஜோஹன் வந்து அம்மா என்னடா? ஜோஹன் சிரிக்கிறாரு. என்னடா லூஸு மாதிரி பேசுகிற? ஆமாம் ஜோஹன் வந்து சிரிக்கிறாரு, பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் தட்டிட்டு என்ன பண்ணுறாருன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு வந்து எழுப்புறதுக்கு. வந்து ஜங்குக்கோட கை பிடிச்சி அப்படியே எழும்பிட்டு ஜங்குக்கா சொல்லு என்ன? ஜங்குக்கா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்புகிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாதிரி அவளோட ஃபேஸை வந்து அப்படியே கப் பண்ணி அப்படியே க்ளோஸில் கொண்டு வந்து அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணுறா. புள்ள இருக்காண்டி, இருக்கட்டும். லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ த மோஸ்ட். எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, நீ மட்டும் இல்லைன்னா வச்சுக்கோயேன் நான் உடஞ்சிருப்பேன், கண்டிப்பாக உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்னு தெரியுமா? உன்னோட காதல் தான் எனக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு வழியை காட்டுச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ ஜங்குக்கு போடி கழுத, இதெல்லாம் என்னோடய கடமைடி, உன்னை காதலிக்காமல் நான் யாரை காதலிப்பேன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ
அப்போது அந்த சைடு அந்த சமாதி இருக்கும்ல, அந்த சமாதிக்கு நேராக வந்து ஒரு மரம் இருந்திருக்கும். அந்த மரத்தில் வந்து லைக் இந்த மாதிரி செரி ப்ளூசம்ஸான பூக்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இல்லைனா கூட லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் பிங்காக இருக்குது. அது அப்படியே வந்து ஒயின் வச்ச ரோஸ் மேலே அப்படியே விழுது. அப்படியே 2 பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஜோஹன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த ஃப்ளவர்ஸ் வழியாக காட்டுறான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. ஜங்குக்கில் ஆமாம் ஐ லவ் யூ டூ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி ஷோல்டரில் கை போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி போட்டுக்கிறாரு. இப்போ ஜோஹன் வந்து அம்மா மறுபடியும் சிரிக்கிறாருமா, மறுபடியும் சிரிக்கிறாரு. ஆமாம் இருக்கும்டா, இருக்கும். நான் சொன்னேன்ல, அவன் கூட என்னோட ப்ரெசன்ஸ்லேயே அவன் இருப்பான், என்னை விட்டு போக மாட்டான். ஏன்னா நான் தான் சொன்னேன் விட்டு போகாத உடஞ்சிருவேன்னு சொன்னதுக்காக என் வார்த்தையை மதித்து என் கூடயே இருக்கான். அதுதான் அவன் சிரிப்பான். ஏன்னா ஒயன் சந்தோஷமாக இருந்தான், அவன் கண்டிப்பாக சிரிப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஒரு மாதிரி லைட்டாக கண் கலங்குது. அப்படியே நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கன்னத்தில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. போடா பொறுக்கி, எப்போ பார்த்தாலும் முத்தமிட்டுனே இருக்கப்போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்றா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து லைக் சேர்ந்து அப்படியே வந்து போகிறாங்க. லாஸ்ட்டாக நம்ம ஒயன் அப்படியே திரும்பி, என்ன தான் நான் உன்னை காதலிச்சா கூட ஜங்குக்கு அளவு நான் உன்னால் காதலிக்க முடியல ஜோஹன், என்ன இருந்தாலும் நீ ஜங்குக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அப்படியே வந்து போகிறா. அப்படின்னு நம்ம ஜங்குக்கு வந்து திரும்பி, தேங்க்யூ ஜோஹன், இந்த அழகான இந்த ஒயனை கிஃப்டாக கொடுத்ததுக்காக. அவன் மட்டும் என் வாழ்க்கையில் இல்லை, நான் என்ன பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியல. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி திரும்புகிறாரு. அப்படியே ஜோஹன் வந்து லைக் சின்ன ஜோஹன் வந்து அப்படியே ஒயனோட கையை பிடிச்சிட்டு தான் போயின்னு இருப்பான். அந்த சின்ன ஜோஹன் அப்படியே திரும்பி பாய் ஜோன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் காற்றுல இந்த மாதிரி வந்து காட்டுறான். அப்போ ஒயன் வந்து வாடா எப்போ பார்த்தாலும் லூசு தனமா அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டே போகிறான். அப்படியே ஆஃப்டர் 2 months என்ன ஆகுதுன்னா, ஒரு பொண்ணு மன கோலத்தில் வந்து அந்த கிறிஸ்டின் பிரைட் வருவாங்கள்ல, அந்த மாதிரி கோலத்தில் வந்து ஒரு அப்பாவோட கையை பிடிச்சிட்டு வரா. அப்போது நம்ம அங்கேருந்து நம்ம வாய்ந்து விசில் அடிச்சுட்டு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடிக்கிறா. அப்போ அங்கேருந்து முறைச்சிட்டு பின்றம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை வச்சுட்டு அப்படி வந்து காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி காட்டுறா. அவங்க அப்பா அப்படி டைட்டாக கை பிடிச்சிட்டு கும்முன்னு வா அப்பா, என்னப்பா எப்போ அப்படி பண்ணுறீங்க, என் எக்ஸுப்பா தான் என் மோனத்தையே வாங்கிட்டுல வந்து தொலை. அப்போ நான் என்ன பண்ணேன், ப்ரொஃபஸராக இருந்துக்கிட்டு அவனை லவ் பண்ணியிருக்கேன், வெக்க கட்ட வேலை அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு பல்ல கடிச்சிட்டு கூப்பிட்டு வராரு. அவளுக்கு அழுகையே வந்துடும் போல். அப்படியே வந்து கூப்பிட்டு வந்து தயாங்கோட கையில் கொடுக்குறான். தயாங்கோட கை அப்படியே எப்படி சொல்கிறதுனா, இந்த மாதிரி கீறுவாங்கல்ல, அப்படி டைட்டாக பிடிச்சி அந்த மாதிரி வந்து கீறா. அப்புறம் வருது ஜோயா என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமாகவே சொல்லியிருப்பாரு. அப்போ அவங்க அம்மா நின்று இருப்பாங்க போல், ஜோயோட அம்மா. அவங்க அப்படியே அந்த சபையில் வந்து அடிக்க வருவாங்க அந்த ஜோயோட அம்மா. அப்போது ஒயன் வந்து ஆண்டி என்ன பண்ணுறீங்க நீங்கள், போகிறவன் எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு மோனத்தை வாங்கிட்டு என்ன சும்மா வேணாம்னு சொல்லிட்டு அவன் வந்து நான் பையன் கேட்டான்ல, அப்படியே முன்னாடியே கேட்டான். அங்கே 4 பேர் இருந்தாங்க, முன்னாடியே கேட்டான் என்ன பண்ணுறது, பிள்ளையா பிறந்து என் வயிற்றில் பிறந்து தொலைஞ்சிட்டியே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே திட்டுறாங்க. அதை அப்படியே கேட்டுட்டு நமக்கு ஜோயா அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. தயாங்க வந்து ரொம்ப நல்லா ஐடியா பண்ணிட்டேன் போகிறேன், என் வாழ்க்கையில் இப்படி தான் கொஞ்சம் உருப்படியாக ஒரு வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒரு டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து சர்ச்சிட்ட ஆதர் கேட்குறாங்க. லைக் அவங்க ஆன்சர் பண்ணி லைக் ஃபைனலி அந்த மேரேஜ் முடிஞ்சிச்சு. இப்போது லாஸ்ட்டாக வந்து தயாங் வந்து லைக் அந்த கிஸ் பண்ணுற அந்த ஸ்டேஜ் வரும்ல, அப்போது வந்து ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது அவள் குனிஞ்சிருப்பா, அப்படியே நிமிர்ந்தேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு மாதிரி ஐஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுறான். அப்போது தயாங் வந்து ஐ லவ் யூ ஜோயா, ஐம் ஸோ சாரி, நான் உன்னை வந்து நிறைய வந்து தொல்லை பண்ணிட்டேன், காலேஜில் டீஸ் பண்ணிட்டேன், நீ பசங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாகும், அந்த ஒரு கோவத்தை தான் பண்ணிட்டேன், ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் நல்லா பார்த்துக்கலாமாலாம் இருக்க மாட்டேன். லவ் யூ ஜோயா, ஐ லவ் யூ ஸோ மச், நீ இல்லைனா எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து என்னால் வந்து நீ எல்லாமே இருக்க முடியாது, அதனால ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுட்டேன். அது வந்து உனக்கு இந்த மாதிரி திட்டுவாங்கலாம் நான் நினச்சி பார்க்கல, அதுக்கெல்லாம் ரொம்ப சாரி, ஆனால் அதுக்கு அவங்க வாயடிக்கிற மாதிரி உன்னை அவ்வளோ அழகாக பார்த்துப்பேன் ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவ்வளோதான் உருகிட்டா. இப்போ இந்த மாதிரி வார்த்தைலாம் சொன்னால் வந்து எந்த பொண்ணு வந்து உருகாமல் இருப்பான், நம்மளே உருகிடுவோம்ல, ஒரு பையன் சொன்னால் அழகான பையன் சொன்னால் உருகிடுவோம்ல, அந்த மாதிரி உருகிட்டா. அப்படியே அவன் கண்ணை பார்க்குறா, அவ்வளோதான் ஃப்ளாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணியிருப்பார். அவ்வளோதான், அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு.
இங்கே ஒயின் வந்து என்ன வேறு லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க அங்கேருந்து. அதுக்கப்புறம் அந்த மேரேஜ்லாம் முடிஞ்சு இப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. கேமரா வந்து சீஸ் பண்ணுங்க சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. அங்கேருந்து எல்லோரும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அப்படியே லைக் சிரிக்கிறதுக்காக அப்படியே ரெடியாக இருக்காங்க. அப்போ நான் ஒயின் அப்படியே என்ன பண்ணுறான்னா அவளோட வயிறு இருக்கும்ல அது அப்படியே வந்து லைக் கொஞ்சம் இந்த மாதிரி வயிறு பிடிப்பாங்கள்ல ப்ரெக்னென்சி இருக்கும்போது அந்த மாதிரி ப்ரெக்னென்சி இருக்கிற மாதிரி பிடிப்பாங்கள்ல அந்த மாதிரி பிடிக்கிறா. அவருக்கு வந்து ஒரு 4 months இருந்திருக்கும். ஒரு கையில் வந்து பெல்லியை பிடிக்கிற மாதிரி, இன்னொரு கையில் வந்து ஜோஹனை பிடிக்கிற மாதிரி, சின்ன ஜோஹனை பிடிக்கிற மாதிரி. ஜங்குக்கு வந்து அப்படியே நம்ம ஒயனோட ஒரு வயிறும் அவர் அப்படியே ஒரு தோலும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எல்லாருக்கூடும். எல்லோரும் வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து எல்லோரும் குனிஞ்சு இந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அது ஒரு பிக்னு சொல்லிட்டு ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ எனக்கு கமெண்ட் ஒழுங்காக எனக்கு வரலை. ஓகே, நான் நம்புகிறேன் நான் நல்லா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரொஃபஸர் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி எப்போவுமே வந்து லைக் எப்போவுமே வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து எப்படி பொண்ணை லவ் பண்ணுறதோ, ஒரு பொண்ணு வந்து ப்ரொஃபஸரை லவ் பண்ணுறதோ அதே மாதிரி இருக்குன்னு தான். ஓகே, நல்லா அந்த மாதிரி தான். ஆனால் ஏன் இதில் கொஞ்சம் ஒரு ட்ராஜடிக்கான ஒரு விஷயம், ஒரு வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எமோஷ்னலாகவும் கொஞ்சம் வேறு மாதிரியும் நான் கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தேன். கொடுத்துருக்கோம் செஞ்சுருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து லைக் ஃபஸ்ட்டு ஷார்ட் வந்து யாருமே லைக் வியூஸ் எனக்கு ஒழுங்காக போடல. இப்போ வரைக்கும் ஏதோ வியூஸ் வந்து 169 தான் நம்ம தான் போயிருக்கு. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, ஓகே, அவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கள, எனக்கு போதும். கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட். இன்னும் நிறைய 1 shotsலாம் வரும். ஹாரருக்காக வெயிட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஹாரர் தான் வரும். ஓகேவா? ஃபைனல் பார்ட் போட்டு ஹாரர் முடிச்சிடலாம். அப்புறம் ஹாரர் அங்கேருந்து நிறுத்துறாது, நிறைய ஹாரர் ஷார்ட்ஸும் வரும். ஓகே, எப்போவுமே வந்து சாராவை நினச்சினே இருக்கேன். ஐ லவ் யூ த மோஸ்ட். உங்களுக்கும் சொல்கிறேன். இப்படிக்கு உங்கள் சாரை விட படிக்கிறேன். நன்றி, வணக்கம். 사랑해요.